அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். யாவரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம், பிதாவே உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அருமனை கன்வென்ஷன் சொன்னாங்க, நடத்தணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணியாச்சு. மனசுல ஏற்பட்டதான ஒரே ஒரு உணர்தல், நீ ஜெபத்தை பற்றி மட்டும் பிரசங்கம் பண்ண. நீ நிறைய தலைப்புகள் இருக்கு, எடுத்து பிரசங்கம் பண்ணலாம். நான் இங்கே பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி என் மனசில் தீர்மானம் பண்ணும்போது ஆண்டவரால் உணர்த்தப்பட்டதான தலைப்பு ஜெபம். அதுலேயும் கண்ணீரை குறித்தான ஜெபம், கண்ணீரோடு பண்ணக்கூடியதான ஜெபத்தை குறித்து தான் பிரசங்கம் பண்ணணும்னு மனசில் ஒரு உணர்த்தல். அப்போ அதை இங்கே பிரசங்கம் பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய நேரம் பிரசங்கம் பண்ண நீங்கள் எல்லாம் எழுப்பி போயிருவீங்க. ஏன்னா ஜெபமே உங்களுக்கு பிடிக்காது. அதுலேயும் கண்ணீரோடு ஜெபம் பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக நான் மட்டும்தான் இங்கே இருப்பேன். வேணா ஒருவேளை இவங்க இருந்தால் ஆகணும்னு சொல்லி இருப்பாங்களா இருக்கலாம், தெரியாது. சமீபத்தில் ஒரு தாயார் வந்திருந்தாங்க. அவங்க நல்லா ஜபிக்கக்கூடிய ஒரு ஸ்திரீ. அவங்க மகனுக்கு கல்யாணம் சமீபத்திலாம் வச்சுருந்தாங்க. அந்த வீட்டுக்கு வந்ததான மருமகா எப்படி, மகன்கிட்ட ஒரே கம்ப்ளைண்ட் மாமியாரை பற்றி, வேற ஒன்றுமே இல்லை. உங்கள் அம்மா எப்போ அழுது ஜெபம் பண்ணிட்டே இருக்கு, நீ எப்பவும் அழுது ஜெபம் பண்ணிட்டே இருக்கு. அப்போ அந்த மகன் சொன்னான், என்ன பாருமா, நீ வீட்டுக்கு புதுசு, ஆனால் எங்கள் வீடு இவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு காரணம் எங்கள் அம்மாவுடைய ஜெபம் தான். எங்கள் அம்மாவுடைய ஜெபத்தினால தான் நாங்கள் இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆனால் அது அந்த மருமகளால் ஏற்றுக்கிட முடியலை. கடைசி வரைக்கும் அந்த மருமகளுக்கு அதை ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் இல்லாததுனால அந்த வீட்டிலே இருக்கல. நம்ம வாழக்கூடிய காலம் அப்படிப்பட்டதான ஒரு காலம். சுகபோகமாக இருக்க விரும்புகிறோம். ஒரு ஆள் கண்ணீரோடு ஜெபித்தா அது எனக்கு ஆசீர்வாதம்னு சொல்லி நினைக்கக்கூடியதான அந்த தருணம் அல்ல. நான் யூடியூப் பார்க்குறது, நான் ஃபேஸ்புக் பார்க்குறது தடையாக இருக்குது, இல்லை வீட்டில் சீரியல்லாம் போடுறது தடையாக இருக்குது, இல்லை என்னுடைய விருப்பப்படி நான் ஃபோன் பேசுகிறது தடையாக இருக்குது. அது ஒரு நியூசன்ஸாகவே தான் இந்த காலத்தில் உள்ள ஜனங்கள் எடுக்கிறாங்க. ஆனால் கண்ணீரோடு கூடியதான அந்த ஜெபம் தேவனையே அசைக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு பெரிய சபையில் உள்ள ஒரு பாஸ்டர், நிறைய கிளை சபையில் உள்ள இதில் அந்த பெரிய சபையில் உள்ள ஒரு கிளை சபையில் இருக்கக்கூடிய ஒரு பாஸ்டர் தன்னோட கூட ஹரியானாவில் உள்ள ஒரு பாஸ்டரை கூட்டிருந்தார். அவர் ஹரியானாவிலே உள்ளவர். ஹரியானாவில் ஒரு பாஸ்டரும் அந்த பாஸ்டரோடு கூட அந்த பாஸ்டர் சபைக்கு போகக்கூடிய ஒரு விசுவாசி, ரெண்டு பேருமே ஹரியானாவில் உள்ளவங்க. சில காரியங்களை பேசிட்டோம், இங்கிலீஷில் பேசிகிட்டே இருந்தோம். அப்போ அந்த பாஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் அவருக்கு முகத்தையே பார்த்துட்ருக்கேன். ஹி லுக்ஸ் ஸோ யங். அப்போ எனக்கு அவர்கிட்ட கேட்கணும்னு தோணுச்சு, உங்கள் வயசு எவ்வளோன்னு சொல்லி கேட்கணும்னு எனக்கு மனசு. அப்போ நான் வாட்ஸ் ஏஜ். அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார் 23. எனக்கு அது இன்னும் கொஞ்சம் இந்த க்யூரியாசிட்டியை இன்னும் அதிகமாக்குறது. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், அதாவது உங்களுடைய வாழ்க்கையை இயேசுக்குன்னு சொல்லி அர்ப்பணிக்கிறதுக்கு எது தூண்டுச்சு? ஒருபடி மேலே போய் ஊழியம் செய்யணும், அதாவது கடுமையான சூழ்நிலைகள், அதுவும் வட மாநிலங்களில் ஹரியானாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்போ உங்கள் இடத்துல ஊழியம் செய்கிறதுக்கு, உங்களை அர்ப்பணிக்கிறதுக்கு எது உங்களை தூண்டுச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டேன். அந்த பாஸ்டர் சிம்பிளாக சொல்லிட்டார், மை மதர்ஸ் ப்ரேயர், ஜஸ்ட் 2 words. எங்கள் அம்மாவுடைய ஜெபந்தான் என்னை மனுஷனாய் மாற்றியது. எங்கள் அம்மாவுடைய ஜெபந்தான் வாலிப பிராயத்தில் நான் திசை மாறி போகாமல் பாதுகாத்தது. எங்கள் அம்மாவுடைய ஜெபந்தான் என்னை இயேசுவுக்கு அர்ப்பணிக்க செய்தது. எங்கள் அம்மாவுடைய ஜெபந்தான் என்னை ஒரு ஊழியக்காரனாகவே மாற்றியது. சொல்லிட்டு தான் சொன்னார், எங்கள் அம்மா ஒரு நாளில் பாதி நாளுக்கு மேலவே ஜெபம் பண்ணுவாங்க. நான் என்ன சொன்னேன், ஒவ்வொரு நாள்லையும் குறைஞ்சபட்சம் பாதி நாளுக்கு மேலேயே அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி சுருக்கமாக சொல்ல போனால், ஒரு தாய் வீட்டில் வேலையும் பார்த்துட்டு பாதி நாளுக்கு மேலே 12 மணிக்கு மேலே ஜெபம் பண்ணுது அர்த்தம் என்ன? அந்த அம்மா இதை விடாமல் ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன். நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், என் பிள்ளை சரியில்லைன்றோம், என் புருஷன் சரியில்லைன்றோம், என் மனைவி சரியில்லைன்றோம், எங்கள் அம்மா சரியில்லைன்றோம். சரி, சரியில்லாத அந்த உடைஞ்ச பாத்திரத்தை சரி பண்ணுறதுக்கு என்ன வழின்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ஜெபிக்கணும், நீங்கள் முழங்காலில் நிற்கணும், நீங்கள் ஒரு மனமாக ஜெபிக்கணும், நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கணும். எவ்வளோ நாள் ஜெபிக்கணும், எத்தனை மாதம் ஜெபிக்கணும், எவ்வளோ வருஷம் ஜெபிக்கணும், இருதயத்துக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்து அதை மாற்றுகிற வரைக்கும் நீங்கள் முழங்கால் நின்று பாருங்கள். நிச்சயமாகவே நீங்கள் சொல்லவே மாட்டீங்க, என் புருஷனை திருந்தலை, என் பிள்ளை திருந்தலை, அவன் தருதலை, அவன் போதைப்போக்குக்கு அடிமை,
ஏன்னா இப்போ என்கிட்ட பாருங்க, ஏகப்பட்டவங்க வருவாங்க. அவங்க சொல்றது எல்லாமே சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரிய பிள்ளைங்க வரைக்கும் எல்லாரையுமே குறை சொல்றாங்க. ஏன்னா இப்போ பிள்ளைங்க அவ்வளோ கெட்டு போனாங்க. சரிம்மா, நீங்க எவ்வளோ நேரம் ஜெபிக்கிங்கன்னு கேட்டால் தலையை தொங்க போட்டுருவாங்க. சரி, இன்னைக்கு நீங்க எப்போ எழும்புறீங்கன்னு கேட்டால் சொல்றது 6 மணிக்கு 6:30 மணிக்கு. சரி, ஜோ பண்ணீங்களான்னு கேட்டால் ஜோ பண்ணு. எப்படி? அது 2 வாரத்தை ஜோ பண்ணு. ஆனால் எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை விரும்புறாங்க. எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கையில தடைகள் நீங்கி சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்க விரும்புகிறார்கள். ஆனால் அதற்கு பிரதானமான வழி என்ன? முழங்காலில் நின்று ஜெபிக்கிறதான ஒரு ஜெபம். ஒரு டாக்டர் வந்திருந்த பொம்பளை தான். அப்போ அவங்களுக்கு சில சந்தேகங்கள் இருந்துச்சு. அதெல்லாம் கேட்டாங்க, எல்லாத்துக்கும் சொன்னேன். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு தாகம் எப்படி? என் புருஷன் டாக்டராக இருக்கிறேன். என் புருஷன், அவங்க புருஷன்னு சொல்லலை, பட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரிஞ்சிட முடியுது. எப்படின்னா, என் சுற்றுப்புறம், என் குடும்பம், இது இவங்களை எல்லாரும் நான் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னது, நீங்கள் ஆளு சரியான்னு கேட்டேன். முதல் காரியம், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ரெண்டாவது காரியம், யூ ஹேவ் டு செட் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் முன்மாதிரியாக இருக்கணும். அடுத்த காரியம், நீங்கள் ஜெபிக்கிற மனுஷியாக இருக்கணும் அப்படின்னு. அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், உங்களுக்கு ஜார்ஜ் முல்லருங்கிற ஒரு மனுஷனை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டேன். சிலவங்களுக்கு தெரியும், ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்த்தா. இங்கிலாண்டில் வாழ்ந்த ஒரு கிட்டத்தட்ட 10,000 அநாதை பிள்ளைகளை ஒரு மனுஷன் எடுத்து வளர்த்ததான ஒரு மனுஷன். 10,000 அநாதை பிள்ளைகளை. அப்போ ஜார்ஜ் முல்லரை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். அவங்க படித்தவங்க, பெரிய குடும்பத்தில் உள்ளவங்க, இதெல்லாம் போஸ்ட் கிராஜுவேட்லாம் முடித்தவங்க, அனஸ்தீசியாலாம் முடித்தவங்க, சொந்தமாக கிளினிக்கெல்லாம் வச்சுருக்குறாங்க. அப்போ கேட்டேன், ஜார்ஜ் முல்லரோட தெரியும்? ஆமாம் தெரியும். அவங்க அழகாக சொல்கிறாங்க, இந்த பால் இல்லைன்னு சொல்லும்போது பால் வண்டி வந்து நிற்கும், பிரெட் இல்லைன்னா பிரெட் வந்து நிற்கும். ஆமாம், அவர் தான். ஆனால் அவங்கள்ட்ட சொன்னேன், அதாவது அந்த ஜார்ஜ் முல்லருங்கிற ஒரு விசுவாசத்தில் அவ்வளோ ஊன்றி பெரிய ஒரு விசுவாச வீரர். அவரை பற்றி சொல்லும் போது, அந்த ஜார்ஜ் முல்லர் அந்த குழந்தைகளுக்கு உணவு இல்லாமல் இருக்கும்போது தேவன் நோக்கி ஜெபிப்பாராம், ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு பால் இல்லை அப்படின்னு. அந்த வழியாக போகக்கூடியதான அந்த பால் வேன் நினைச்சியும் அப்படி பிரேக் டவுனாகவே நின்றோம். 1800 காலகட்டங்கள்லாம். அதுக்கு பிறகு அந்த வண்டியை ரிப்பேர் பண்ணணும்னா அவனே சொல்லிடுவான், எப்படி இந்த பாலெல்லாம் கெட்டு போவோம் சார், நீங்கள் இந்த பாலை எடுத்துக்கிட்டீங்களான்னு. இதுக்கு தானே நாங்களே ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம். பாலெல்லாம் எடுத்துக்கிடுவாங்க. நாளைக்கு என்ன இல்லை, பிரெட் இல்லை, ஜோம் பண்ணுவார். காலையில் பார்த்தா ஏதாவது பணக்காரனுக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்திருப்பாரு. அவன் அந்த மக்களுக்கு திருப்திக்கு அதிகமாக சாப்பிடத்தக்கவாறு அங்கே பிரெட்டை கொண்டு வச்சிருப்பார். பிரெட் அங்கே இருக்கும். அப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தின் மூலம், விசுவாச ஜெபத்தின் மூலம், ஒரு மனமாய் ஜெபிக்கிறது மூலம், கண்ணீரோடு ஜெபிக்கிறது மூலம் அந்த ஜார்ஜ் முல்லர் அநேக அதிசயங்களும் அற்புதங்களையும் கண்டவர். ஆனா அவருக்கு 4 நண்பர்கள் இருந்தாங்க. இதான் நான் அந்த டாக்டர்கிட்ட சொன்னேன். அவங்களுக்கு 4 நண்பர்கள் இருந்தாங்க. அந்த 4 நண்பர்களும் நெருங்கிய நண்பர்கள். இவருக்கு மிகவும் அன்பாக இருக்கக்கூடியதான் நண்பர்கள், நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்க நண்பர்கள். ஜார்ஜ் முல்லருக்கு இந்த 4 பேரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அதிகமான ஒரு தாகமும் வாஞ்சியும் அவருக்குள்ளே இருந்தது. 4 பேருக்காக ஜெபித்தார். ஜெபித்த அதே ஆண்டிலே ஒரு நண்பர் ரட்சிக்கப்பட்டார். ஞாபகத்தில் இருக்கிறது மட்டும் சொல்றேன். அடுத்தவர் ஒரு 5 வருஷம் ஆகும்போது 2வது உள்ளவர் ரட்சிக்கப்பட்டார். 3வது நண்பர் 15 வருஷம் இருக்கும், அப்பொழுது ரட்சிக்கப்பட்டார். 4வது நபர் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ரட்சிக்கப்படவே இல்லை. அவருக்கு அடக்க ஆராதனை, அந்த ஃபியூனரல் நடக்கும்போது அந்த 4வது நபர், ரட்சிக்கப்படாத நபர் ஓ என்று கதறினார். எப்படி கதறினார்? என்ன சொல்லி கதறினார்? இப்பொழுது ஜார்ஜ் முல்லர் என்னை விட்டு போய்விட்டான், எனக்காக ஜெபம் பண்ணுவதற்கு இனி யாரும் இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டு தான் ஆக வேண்டும் என்று சொல்லி அந்த நண்பர் ஓ என்று அழுது தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டார். இது எதற்கு சொல்ல வருகிறேன்? நீங்கள் கேட்கக்கூடியதான காரியங்கள் தேவனிடத்திலே நீங்கள் எல்லாருமே 1000 ரூபாய் கேட்கும்போது சில நேரங்களில் ரட்சணத்தை தருவார். கார் வேண்டும் என்று கேட்கும்போது நினைத்தது காட்டிலும் விசேஷமான கார்களை தருவார். வீடு வேண்டும் கேட்கும்போது 1000 ஸ்கொயர் ஃபீட் சொல்லும்போது அது கட்டி முடிக்கும்போது 2000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கத்தக்கவர் அழகாக தந்து விடுவார். ஆனால் என் பிள்ளை நல்லா இல்லை என்று சொல்லும்போது, அந்த பிள்ளை மாற்றித்தார் ஆண்டவரே என்று சொல்லும்போது சற்று தாமதமாகுது. என் புருஷனுடைய குணம் சரியில்லை, கெட்ட பழக்கங்கள் இருக்கு ஆண்டவரே, அந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாம் நீக்கி என் புருஷனை என்னை சிநேகிக்கிற புருஷனாகவும் நல்ல ஒரு குடும்பஸ்தனாக மாற்றித்தார் என்று சொல்லும்போது அங்கு சற்று தாமதமாகுது. அந்த தாமதத்தில் நாம் என்ன செய்கிறோம்? தேவனை தூஷிக்கிறோம், தேவனை முறுமுறுக்கிறோம், உமக்கெல்லாம் கண்ணு இருக்குதா என்று சொல்லி வாய்க்கு வந்தபடியெல்லாம் அடிச்சு விடுவோம். ஆனால் தெரியல, பிரெட் கேட்கறது ஈஸி, பால் கேட்கறது ஈஸி, வீடு கட்டுறது ஈஸி. ஆனால் கடினமான ஒரு இருதயம், மனக்கடினம் உள்ள ஒரு இருதயம், உணர்வற்ற ஒரு இருதயம், உலகத்தை சிநேகிக்க இருதயம், தேவன் மீது நம்பிக்கையே இல்லாத ஒரு இருதயம், வேத வசனத்தின் மீது விசுவாசமே இல்லாத ஒரு இருதயத்தை உடையதான குழந்தைகள், வாலிப பிராயங்கள், புருஷன்மார்கள்
ரட்சிக்கப்பட வைப்பது சாதாரண காரியமே கிடையாது. அப்படியானால் அந்த தேவனை அசைக்க வேண்டியதா இருக்கிறது. அந்த கல்லான இருதயத்திற்குள் அவர் கிரியை செய்ய வேண்டியதா இருக்கிறது. அது சாதாரண காரியம் அல்ல. ஒரு மனுஷி மனம் திரும்பும் போது வேதம் சொல்லுது, பரலோகத்திலே தூதர்கள் மத்தியிலே அவ்வளவு சந்தோஷம் என்று. பால் கிடைக்கும் போது அல்ல, வீடு கட்டும் போது அல்ல, அவைகள் எல்லாம் உலகத்துக்குரியவைகள். அதுதான் அந்த டாக்டர் இடத்துல சொன்னேன். உங்கள் புருஷனை உங்கள் குடும்பத்தாரை ரட்சிக்க வேண்டுமானால் நீங்கள் ஜெபிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும், கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னேன். இப்பொழுது அழுங்கள் என்று சொல்லும் போது, போடா வேற வேலை இல்லையா, உங்க ஜெப வீடு எங்க இருக்கு? அங்க இருக்கு. முதல் காரியம் என்ன கேட்போம்? சேர்லாம் கிடைக்குமா? ஏன் தரையில் இருக்க முடியாது. ரெண்டாவது, முழங்கால் நிற்கிற சரித்திரத்திலே கிடையாது. இப்போ ஒருபடி மேலே போய் இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் எல்லாம் உள்ள வந்து 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 இப்போ முழங்கால் நிற்கிறது எப்படி தெரியுமா? ஒரு காலை ஊனி ஒரு காலை இப்படி வச்சு அப்படி ஒரு இருப்பு. அது ஃபாரினர்ஸ் பண்ணக்கூடியது. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு காலை அப்படி வச்சு ஒரு காலை வச்சுட்டு அப்படி தான் நிற்பாங்க. இப்போ அதே மெத்தடம் வந்துட்டு இப்போ சிலர் கையெல்லாம் கும்பிடாது, விளங்காது, கையெல்லாம் வாதங்கள் போல இருக்கும். சிலவங்க இப்படி தான் இருப்பாங்க, ஜெபம் பண்ணும்போது இப்படி தான் இருப்பாங்க. அதாவது ஏதோ அறிவில்லாதவங்க, அறிவிலை குறைஞ்சவங்க, தேவன் யாருன்னு தெரியாதவங்க, தேவன் எவ்வளோ உயர்ந்தவர் பரிசுத்தவர் என்று எதுவுமே தெரியாத மனுஷர்கள் இப்போ ஊழியம் செய்கிறதுனால, இவர்களை பின்பற்றக்கூடியதான ஜனங்களுடைய பெருக்கம் அதிகமாக கொண்டிருக்கிறதுனால நல்ல மனுஷர்கள் வரை இப்போ கெட்டு போறாங்க. முழங்கால் நிற்கிறது இப்போ அரிதான காரியமா இருக்கு. நம்மை உருவாக்குன தேவனுக்கு முன்பாக முழங்காலிட கடவுளும் என்று இருக்கிறது. உன் வாயை விரிவாக திற என்று இருக்கு. இப்போ என்ன, பக்கத்துல யாரும் ஜெபம் பண்ணிட்டு பக்கத்துல கேட்டாருன்னு காதிலே கேட்க என்ன ஜெபம் பண்றாங்கன்னே தெரியாது. அதெல்லாம் வீட்டிலே பண்ண வேண்டியதான ஜெபம். உன் அறையை பூட்டி கொண்டு ஜெபம் பண்ணு இருக்கு. வீட்டில் என்ன செய்யுங்க? அமைதியாக ஜெபம் பண்ணுங்க, யாருக்கு தொந்தரவு இல்லை. ஆனால் ஆலயங்களுக்குள்ளே வரும்போது, ஆராதனை ஸ்தலங்களுக்குள்ளே வரும்போது, கன்வென்ஷன் இடங்களில் வரும்போது உன் வாயை விரிவாய் திற என்று இருக்கு. அப்போதான் அவன் நிரப்புவேன் என்று இருக்கு. ஜெபத்தினுடைய மேன்மை ஜனங்களுக்கு தெரியவில்லை. புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள், தேவனுக்கு கண் இல்லை, தேவனுக்கு கண் இல்லை, தேவனுக்கு கண் இல்லை. அந்த தேவன் கண் திறந்து பார்க்க வேண்டுமையானால் வேதம் சொல்லுது, உன் கண்ணீரை துடைப்பார் என்று இருக்கு. அப்படி அர்த்தம் என்ன? உன் ஜெபத்துக்கு பதில் தருவார். எப்போ தருவார்? நீ கண்ணீர் வடித்தால் தான் உனக்கு ஆறுதல் இருக்கு, உனக்கு விடுதலை இருக்கு. இப்பொழுது ஜெபம் என்று சொன்னாலே ஜெபிக்க முடியவில்லை. அதிலும் முழங்கால் என்று ஜெபம் ஏன் என்று கேள்வி கேட்கிறோம். கரங்களை கும்பிட்டு கண்களை மூடி தலை தாழ்த்தி ஜெபம் என்றால் அதெல்லாம் முடியாத காரியமாக இருக்கிறது. ஆசீர்வாதம் வேண்டுமையானால் நீங்கள் அழுதுதான் ஆக வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 23 அதிகாரம் 28 வசனம் வாசிங்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். 56வது சங்கீதம் 8வது வசனம் 2வது பாகத்திலிருந்து வாசிங்கள். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் அல்லவோ வைத்திருக்கிறேன் என்று. என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையோ, அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. பாருங்க, ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ரொம்ப சேலஞ்சிங்கான காலகட்டம். சுவிசேஷத்தை அறிவிச்சா வரம் போறவெல்லாம் ஏசுறோம். ஏன்னா அது அவங்களுக்கு உதைக்குது. இதெல்லாம் தேவையில்லைன்னே சொல்றாங்க. ஏன் இப்படி பண்றீங்கன்னே கேட்குறாங்க. ஆனா வேதம் என்னங்கிறது தெரியாது. வேதமே வெளிச்சம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் கால்களுக்கு தீபம். நீ கெட்டு போகவே மாட்டான். அந்த வேதத்தின் படி உன் வாழ்க்கை அமைச்சுப்பாரு, நீ கெட்டு போகவே மாட்டான். ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவ சொல்ற, நீ எனக்காக அழாத. கஸ்திபாரன் சொல்லும் போது 40 நாள் சாப்பாடை குறைச்சலாம் இருக்கிறியா, நீ டெய்லி என்ன நினைச்சு ஜெபம் பண்ணு சொல்ற. நீ எனக்காக அழாத, நீ என்ன பண்ணு, நீ உனக்காக அழு. அப்ப அழு என்று சொல்றவர் யார்? உங்களை என்னை உருவாக்குனவர். இப்ப அழுறது வெக்கமா இருக்கு. சிச்சி, அவங்க எப்படி பார்த்துறாங்க? யாரு பார்த்தா என்ன? என் தேவனே அழுதார். லாசருடைய கல்லர் முன்பாக, திரளான ஜனங்களுக்கு முன்பாக இயேசு கண்ணீர் வடித்தார் என்று இருக்கு. நீ அவரை காட்டிலும் பெரிய ஆளா? மண்ணு. அவருடைய கிருபை இருந்தால் நல்லா இருக்கு. ஒரு வயிற்றுப்போக்குக்கே நம்மளால ஈடு கொடுக்க முடியாது. ஒரு வாந்திக்கே நம்மளால ஈடு கொடுக்க முடியாது, குழஞ்சிரும். ஒரு காய்ச்சலுக்கு ஈடு கொடுக்க முடியாது. மனுஷன் ஒண்ணுமே கிடையாது, மண். மனுஷனை குறிச்சு அவன் புகைக்கு ஒத்து இருக்கிறான். அழகா இருக்கட்டும் புல்லு, அது வெயில் அடிக்குது, சாயங்காலம் ஆகும்போது கரைஞ்சு போகுது. அழகா இருக்க பூ ஒரு காற்று அடிக்கும்போது இருந்த இடமே தெரியாம போகுது. மனுஷன் ஒன்றுமே கிடையாது, மாயை, மாயிலும் மாய். மனுஷன் ஒன்றுமே கிடையாது. அந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இந்த உலகத்துல நீ மற்றவங்களெல்லாம் பார்த்து இன்னொரு விதத்துல ஜெபத்தெல்லாம் உருவாக்கிக்கிடாத. நடந்த ஜெபம், அந்த ஜெபம், இந்த ஜெபம் குப்பை. நீ என்ன ஒரே ஒரு ஜெபம் பண்ணு, ஒரு மனமான இருக்கிற இடத்துல முழங்கால்னு அழுது ஜெபம் பண்ணு. நீ அழு என்று சொல்றார். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல். பாருங்க, நீங்க எனக்காக அழாங்க. நீங்க முதல்ல அழ வேண்டியதான காரியங்கள் இருக்கு. அழ வேண்டியதான காரியம் என்ன? உனக்காக அழு.
முதல்ல தாயும் தகப்பனும் உங்களுக்காக அழுங்க. முதல்ல நீங்க என்ன செய்யணும்? நீங்க உங்களுக்காக. என் பிள்ளை கெட்டு போகுதுன்னு சொல்றீங்க. ஒரு பிள்ளை எப்படி கெட்டு போகும்? உங்களை பார்க்கும்போது வீட்டில் சண்டையும் பிரச்சனையும் இருக்கும். அம்மாட்ட எந்த ரட்சிப்பின் அனுபவமும் இருக்காது. பார்ப்பாங்க, பிள்ளைங்க கீழ் நோக்கி தான் போகும். முதல்ல நீ அழ வேண்டியதான ஒரு காரியம் இருக்கு. நீ உனக்காக அழு. உன்ட ரட்சிப்பின் அனுபவம் கிடையாது. நீ அந்தரங்க பாவி, நீ ரகசிய பாவி. உன் மனைவிக்கு விரோதமாக, மனைவிக்கு தெரியாம நீ தப்பு பண்ணக்கூடிய மனுஷனா இருக்கிற. உன்னுடைய புருஷனுக்கு தெரியாம நீ தப்பு பண்ணக்கூடிய மனுஷியா இருக்கிற. நீ ஒரு நல்ல தாய் கிடையாது, நல்ல ஒரு மனைவி கிடையாது, நல்ல ஒரு மருமகள் கிடையாது, நல்ல ஒரு மகளும் கிடையாது. அப்போ உன்னுடைய குறைகளை கண்டுபிடி, உன்னுடைய குற்றங்களை கண்டுபிடி. நீ யார் என்பதை முதல்ல கண்டுபிடி. எருசலேம் குமாரத்திகளை ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லக்கூடிய ஜனங்கள், நானும் கிறிஸ்தவன், நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடியதான ஒவ்வொருத்தங்களும் முதல்ல நீங்க அழ வேண்டியதான ஒரு காலத்தில் இருக்கிறீங்க. அவருடைய வருகை அதிசீக்கிரம். பிள்ளைகளே, இது கடைசி காலம் என்று சொன்னார். நாம் கடைசி காலத்திலே, கடைசி நிமிஷத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்ப எல்லாமே பரிகாசக்காரர்கள் அதிகமாயிட்டாங்க. வருவார் என்று சொன்னாரே அந்த வாக்கு தத்துவம் எங்கே என்று கேட்கக்கூடியதான, தங்களை ஞானி என்று எண்ணக்கூடியதான, தங்களுடைய சுய புத்தியை நம்பி கெட்டு போகக்கூடியதான வீணர்கள் இப்பொழுது அதிகமாகிக்கொண்டே இருக்கிறாங்க. கேள்வி கேட்கிறாங்க, உன் காலத்துல வர மாட்டாரியா? பவுல் அப்போஸ்தலன் இதெல்லாம் நம்பி இருந்தார். முதலாவது மரித்தவர்கள், பிறகு உயிரோடு இருக்கும் நாமும் என்று சொன்னார். அவரே மரித்து போய்விட்டார். இல்ல, அவர் வருவார், அதிக நிச்சயமாய் வருவார். யாருக்கு தெரியும், நம் காலத்திலே வர வாய்ப்புகள் உண்டு. அதனால்தான் சொல்லுகிறார், நீ அழ வேண்டியதான ஒரு காலத்தில் அழ ஒரு காலம் உண்டு என்று சொல்லப்பட்டது. நீங்கள் இப்ப அழ வேண்டும். ஏன்? இந்த நொடியிலே வந்து விட்டார் என்றால், உண்மையை சொல்லுகிறேன், 5-10 தான் தேர். நீங்க என்ன நினைச்சிட்டு போங்க, எல்லாம் வெள்ள துணி எல்லாம் சரிதான். 5-10 தேருமோ இல்ல 15-20 தேருமோ எனக்கு தெரியாது. அவர் பரிசுத்தர், உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கன்னு சொல்லுவோம். இப்ப என்ன சொல்றோம்? அதெல்லாம் எழுத்துல இருக்குது, ஏன் நடைமுறையில முடியாது என்று சொல்றோம். கிடையாது. ஒரு காரியத்தை தேவன் சொல்வார். மனுஷனை உருவாக்குன தேவனுக்கு தெரியும் மனுஷனுடைய கெப்பாசிட்டி என்ன என்று. அவருக்கு தெரியும் இந்த உலகத்துல எந்த ஒரு மனுஷனாலும் பரிசுத்தமாய் வாழ முடியும். அவருடைய ஆவியை பெற்றார், அவருக்கு பயந்து நடந்தார். என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவரை நோக்கி பார்ப்பேன். இப்ப யாருக்கு அந்த வசனத்துக்கு மேல நடுக்கம் இருக்கு? யாரு வசனத்தை படிக்க கடமைக்காண்டி சின்ன பிள்ளைங்க நினைச்சியும் டெய்லி ஒரு வசனத்தை படிச்சுட்டு போயிடும். கடமைக்காக இந்த பெற்றோர் ஒரு அதிகாரத்தை வாசிப்பாங்க. அவங்க என்ன அதிகாரத்தை எவ்வளவு வேகமும் வாசித்தாங்க என்னங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான், இரவும் பகலும் வாசிக்கிறவன் பாக்கியவான் கிடையாது. இப்ப எப்படி தேட்டுக்கிட்டோம்? நானும் ஒரு அதிகாரம் படிச்சேன், 6 தடவை படிச்சுட்டேன், 7 தடவை ஃபுல்லா படிச்சுட்டேன். யாரா படிச்சுட்டா? நீ தியானிச்சு உன் வாழ்க்கை எப்படி இருக்கு, நீ அழ வேண்டிய காரியங்களை அழுது விடுதலை பெற்றாய் என்று கேட்டால் பிக் கொஸ்டின் மார்க். தியானிக்கும் போது அது இருபுறமும் கருக்குள்ளதான பட்டயம். அது என்ன செய்யும்? வாசிக்க வாசிக்க குத்திட்டே இருக்கும். டேய், அது உன் ஜீவன் சரியில்லை, நீ அந்தரங்க பாவி, நீ ரகசிய பாவி, உன் பேச்சு சரியில்லை, உன் பார்வை சரியில்லை, நீ பித்தலாட்டக்காரன், நீ ஃப்ராடு, அது ஒவ்வொன்றும் உணர்த்திட்டே இருக்கும். அப்போ அது உங்களை மாற்றும். இப்போ அதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம், வாசிப்போம், கடந்து சென்று விடுவோம். ஆண்டவர் சொல்றார், எருசலேமின் குமாரத்திகளே, நீங்க என்ன செய்யணுமா? நீ எனக்காக அழாத, நான் எல்லாமே தேவ சித்தத்தின்படி செய்கிறேன், என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறேன். எனக்காக நீங்க அழ வேண்டிய தேவையே கிடையாது. நீ அழ வேண்டியதான ஒரு காரியத்தில் இருக்கிறாய். என்ன செய்யணும்? உனக்காக அழு, உன் பிள்ளைகளுக்காக அழு. இப்ப அநேகருக்கு ஜெபத்துக்கு மேல நம்பிக்கை கிடையாது. அதான் முக்கியமான காரியம். ஜெபத்துக்கு மேல நம்பிக்கை கிடையாது. ஒரு எடுத்துக்காட்டு கூட சொல்றேன். வெளிநாட்டில் நடந்த சம்பவமா இருக்கலாம். ஒரு விதவை என்று சொன்னால் புருஷன் இல்லாத ஒரு ஸ்திரீ, 3 பிள்ளைகளை உடையதான ஒரு ஸ்திரீ. அந்த அம்மா காலையிலே ஒரு பிரெட் கடையிலே, நம்ம நாட்டில் தான் சோறலாம் முக்கியம், வெளிநாடுகளில் பிரெட் தானே, ஒரு பிரெட் கடையிலே, அது பேக்கரியிலே போய் நிற்கிறாங்க. அந்த கடை ஓனரை பார்த்து கேட்குறாங்க, எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு தேவையான பிரெட்டை தருவீங்களா அப்படின்னு. அப்போ அந்த கடைக்கார ஓனர் கேட்குறார், அம்மா பிரெட் வேணும்னா ரூபாய் வேணும், ரூபாய் இருக்கான்னு. ரூபாய் இல்லையே. ரூபாய்னா அவங்க இதில் வேற நாணயங்கள் இருக்கும். ரூபாய் இல்லையே அப்படின்னு. அம்மா ரூபாய் இல்லைன்னா தர மாட்டோம், வேற என்ன இருக்கு உங்களுக்கு தருகிறதுக்கு? என்கிட்ட ஜெபந்தான் இருக்குன்னு சொன்னார். அவர் கேட்டார், ஜெபமா? அப்போ உன் ஜெபத்தை ஒரு பேப்பரில் எழுதித்தா அது எவ்வளோ வெயிட் வருதோ அதுக்கு தக்க உனக்கு பிரெட்டு தாரேன். அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, ஐயா நேற்று இரவே நான் ஜெபித்துட்டே இருக்கேன், ஏசப்பா நாளைக்கு எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் நீர் உணவு தரணும், பிரெட்டு தரணும் அப்படின்னு. அதனால நேற்று இரவே ஒரு பேப்பரில் எழுதிட்டேன். எப்படி எழுதியிருக்கிறேன்? தேவனே, நாளை தினம்
நானும் என் பிள்ளைகளும் பட்டினியா இல்லாத ஒன்று இருக்க எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் பிரெட் தாரம் ஆண்டவரே என்று சொல்லி எழுதினேன்னு சொல்லி அந்த சின்ன துண்டு பேப்பரை அந்த கடைக்காரனிடத்திலே கொடுத்தார். அதை வாங்கினதான கடைக்காரன் என்ன செய்தான்? திராசிலே வைத்தான். சரி, பேப்பர் சின்னதா இருக்கிறது, எழுத்துக்களும் குறைவாக இருக்கிறது, இது எங்க எடை போகும் என்று சொல்லி ஒரு பிரெட் பாக்கெட்டை உடைத்து அந்த பிரெட்டிலே ஸ்லைஸ் இருக்கும். அதாவது பிரெட்னு சொல்லும்போது அதை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபுல்லாகவும் இருக்கு, நம்ம கட் பண்ணக்கூடியதும் இருக்கு. ஆனால் அவர் என்ன செய்தார்? அந்த ஒரு பிரெட் பாக்கெட்டை உடைச்சி அந்த ஒரு பிரெட்டில் இருக்கக்கூடியதான 2 ஸ்லைஸ் பிரெட் ஸ்லைஸை எடுத்து அந்த எடை வைக்க மிஷின்லேயே வைத்தார். இந்த பேப்பர் உள்ளதான அந்த எடையானது சற்றும் அசையாமல் அப்படியே இருந்தது. கடைக்காரன் சற்று யோசித்து விட்டு, என்னடா இது விசித்திரமா இருக்கிறது என்று சொல்லி ஒரு பாக்கெட் பிரெட் எடுத்து வைத்து பார்த்தான். இது இன்னும் அசையாமல் அப்படியே இருக்கிறது. இனி ஒரு பாக்கெட் பிரெட்டை எடுத்து வைத்து பார்த்தான், இன்னும் அசையவில்லை. எடுத்து வைத்தான் தன்னிடத்தில் இருந்த எல்லா பிரெட்டையும் எடுத்து வைத்தான், சற்றும் அசையவில்லை. அதன் பிறகு மேட்டுமையான தன்னுடைய இருதயம் உடைந்து, அம்மா என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், ஜெபம் இவ்வளவு எடை போகும் என்று எனக்கு தெரியாது. என்ன சொன்னான்? அம்மா, ஜெபம் இவ்வளவு எடை போகும் என்று எனக்கு தெரியாது. எனக்கு இவ்வளவு எடை போகும் என்று தெரியாது, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். எனக்குள்ள எல்லாவற்றையும் வைத்து பார்த்தேன், ஒன்றுமே என்ன செய்ய முடியல, குறையல. அதனால இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போங்கள், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னான். பாருங்கள், ஜெபம் அது தேவனை அப்படியே அசைக்கும், அவரை கிரியை செய்ய வைக்கும். ஜெபம் தேவனை அப்படியே அசைக்கும். என் பிள்ளை என்ன நோக்கி கெஞ்சிறான், விதவையாக இருக்கிறான், ஆதரிப்பார் யாரும் இல்லை, திக்கற்றவர்களாக நான் உங்களை விடேன் என்று விதவைகளையும் எளியவர்களை பூமியிலே சிறுமையானவர்களையும் செய்ய வேண்டியது என்ன? ஒரு மனமான ஒரு ஜெபம், சந்தேகம் இருமனம் இல்லாமல் உறுதியாய் நான் ஜெபிக்கிறவர் இன்னார் என்று அறிந்து ஜெபிக்கக்கூடியதான ஒரு ஜெபம். நான் ஜெபிக்கிறவர் இன்னார் என்று, அவரால் எல்லாம் கூடும், என்னால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று தெளிவும் திட்டமாய் சொன்ன தேவன். என்னால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்னார். கடைக்காரன் சோதிச்சு பார்த்தான், தோற்று போனான். ஏனென்றால் தேவன் அந்த தாயாரோடு கூட இருந்தார். உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னேன், ஜெபம் பண்ண முடியலை என்று சொல்லார்கள். அதற்கும் நீங்கள் செய்ய வேண்டியதான ஒரு காரியம் ஜெபத்திலே தான், தேவனே என்னால் ஜெபிக்க முடியவில்லை, ஜெபத்தடை நீக்கும் என்று நீங்கள் கேட்க வேண்டியதாக இருக்கிறது. எல்லாமே அவரிடத்தில் கேட்டுதான் பெற்றுக்கொள்ள வேண்டும். எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் உங்களுக்காக ஜெபியுங்கள், உங்களுக்காக அழுங்கள் என்று சொன்னார். எத்தனை பேர் அழுதிருக்கிறீங்க? அழுவீங்க. 7 மணிக்கு பிள்ளைங்களுக்கு டிஃபன்லாம் ரெடி பண்ணணும்னா 6:45 எழும்பி கடகடான்னு செய்யும்போது தீ கொஞ்சம் சுற்றும், ஓன்னு அழுவீங்க. வேக வேகமாக வெட்டும்போது கையில் அடிபட்டு ஓன்னு அழுவீங்க. அந்த அழுகையை நான் சொல்ல வரல. அநேகரால ஜெபத்தில் அளவே முடியலை, கண்ணீர் வந்ததே கிடையாது. கள்ள கண்ணீர் வரும், அடுத்தவங்களுக்கு விரோதமாக செய்யிட்டு அதை நியாயப்படுத்தும் போது பொய் சொல்லி ஒரு கள்ள கண்ணீர் வெடிப்பாங்க. அதெல்லாம் நான் சொல்லவில்லை. ஜெபத்திலே உங்களால் கண்ணீர் வெடிக்க முடிகிறதா என்று தான் கேட்கிறேன். நீங்கள் ஜெபத்திலே கண்ணீர் வெடிக்கணும். ஒரு பரிசுத்தவான் இவ்வாறு சொன்னார், கண்ணீர் இல்லாத ஜெபம் தண்ணீர் இல்லாத ஒரு கிணறு. ஒரு பெரிய கிணறை தோண்டுகிறீர்கள், பல ஆயிரங்கள் செலவு பண்ணி அதை சுற்றிலும் கல்களெல்லாம் அடுக்கி அருமையாக கிணறை தோண்டி விட்டேன், ஆனால் தண்ணீர் மாத்திரம் எனக்கு கிடைக்கவில்லை. வாட்ஸ் த யூஸ் ஆஃப் இட்? நான் அவ்வளோ ரூபாய் செலவு பண்ணியும் எனக்கு அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த பரிசுத்தவான் சொல்ற, உங்களுடைய ஜெபத்திலே கண்ணீர் இல்லாமல் இருக்குமையானால் கண்ணீர் தானா வராது. அதான் சொல்றேன். ஏன் கண்ணீரோடு கூடிய ஜெபத்தை நான் முக்கியப்படுத்துறேன் என்றால், ஜெபம் எல்லாரும் தேவைக்கு ஆண்டவரே அது தாரம் இது தாரம் சொல்லிடுவோம், ஆனால் கண்ணீர் வராது. கெட்ட இருதயம் உள்ளவரிடத்திலே கண்ணீர் வராது. ஜெபம் பண்ணும்போது தான் நான் சொல்லுகிறேன், மற்றபடி கள்ள கண்ணீர் அடிக்கலாம். கசப்பும் வாசியும் வைராக்கியம் உள்ளதான இருதயத்தில் உடையவர்களிடத்திலே கண்ணீர் வராது. ஒரு மனமாய் ஜெபிக்கவே முடியாது என்று சொல்லக்கூடியவர்களாலே கண்ணீர் வடிக்க முடியாது. நொறுங்குண்ட இருதயம் வேண்டும், இரக்க குணம் வேண்டும், அடுத்தவருக்கு விரோதமாக தீங்கு செய்யாத இருதயம் வேண்டும். அப்படியானால் அந்த ஜெபத்தில் நீங்கள் இருக்கும்போது அவரே உங்களுக்கு இரக்கம் செய்வார். ஆண்டவரே, ஜெபம் பண்ணும் போது நீங்கள் செய்ய வேண்டியதான ஒரே ஒரு காரியம் தான், எனக்கு ஜெபிக்க கிருபையை தார், கண்ணீரோடு ஜெபிக்க கிருபையை தார், உன் பாடுகளை தியானிக்க கிருபையை தார், நான் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் எனக்கு உணர்த்தி ஜெபிக்க கிருபையை தார், அதற்கு தடையாக இருக்க சரீர சீனங்களையும் வேறு பல்வேறுமான எண்ணங்களையும் மன கவலைகளையும் நீ எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தும் என்று சொல்லிவிட்டு ஜெபம் பண்ணி பாருங்கள். அந்த ஜெபம் விசேஷமாக இருக்கும். 56 சங்கீதம் 8 மறுபடியும் வாசிங்கள். என் கண்ணீர்
உம்முடைய துருத்தியில் அல்லவா இருக்கிறது என்று வாசிங்கள். என் கண்ணீரை உம்முடைய துரத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது. பாருங்கள், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் என்று. துருத்தியில். அப்படியானால் கண்ணீர் என்பது விலை மதிக்க முடியாத ஒரு பொருளாக இருக்கிறது. அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது. நீங்க வடிக்கக்கூடிய ஒவ்வொரு கண்ணீரும் தேவனுடைய சமூகத்துக்கு போகும். அது தேவனுடைய கணக்கில் இருக்கிறது. கண்ணீர் தேவனுடைய கணக்கில் இருக்கிறது. புரிந்துக்கிறேன். இதெல்லாம் வேத வசனம். ஏதோ நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்றேன்னு இல்லை, வேத வசனத்தை கொண்டே உங்களை உணர்த்துகிறேன். அநேகருக்கு பயங்கர திருப்தி. என்ன திருப்தி? நான் இன்னைக்கு 1/2 மணிக்கு ஜெபம் பண்ணிவிட்டேன், 1 மணிக்கு ஜெபம் பண்ணிவிட்டேன், 2 மணிக்கு ஜெபம் பண்ணிவிட்டேன், 5 மணிக்கு ஜெபம் பண்ணிவிட்டேன். அது ஜெபம் கேட்கப்பட்டதா என்பதில் தான் பெரிய கேள்வி. தேவன் சொல்லுகிறார், நீர் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்கள் என்று, அழுது ஜெபம் பண்ணுங்கள் என்று, நிலைமைகளை உணர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்படி ஜெபம் பண்ணி பாருங்கள், அங்கே அதிசயங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். காரணம், அந்த கண்ணீர் விலையேற பெற்றது. எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஜெபித்து தங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார்கள். ஆப்பிரிக்காவிலே ஒரு போதகர் ஒரு நாள் போதித்துக் கொண்டு இருக்கிறார். அவருடைய பாதத்திலே துப்பாக்கியுடன் ஒரு பெரிய மனுஷன் வந்து பாதத்தில் விழுகிறான். போதகரே நே மன்னியும் என்று. இவருக்கு ஒண்ணுமே புரியவில்லை. தலையும் புரியல, வாழும் புரியல. இந்த மனுஷன் ஏன் என்னட்ட மன்னிவே, உன்னை பார்த்தாலும் எனக்கு பயமா இருக்கு. அவ்வளோ பெரிய உருவம் போதிச்சுட்டு இருக்கும்போது பாத்திர விழுந்து ஓடி அழும். என்ன சம்பவம், ஏன்பா நான் உன்னை மன்னிக்கணும்னு கேட்டுதான் அவன் சொன்னது, 3 தடவை உம்மை சுட்டுக் கொள்வதற்காக நான் பிரயாசப்பட்டேன். அந்த 3 தடவையும் எனக்கும் உமக்கும் நடுவே ஒரு பெரிய உருவம் எழும்பினது. அது கண்டு பயந்துட்டேன். என்னால அதையும் தாண்டி உம்மை சுட முடியவில்லை என்று சொன்னான். இப்பொழுது நான் பயத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனா இருக்கிறேன். என் பயம் என்னை விட்டு போவதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னான். பாருங்கள், ஆப்பிரிக்கா தேசத்திலே ஊழியம் பண்ணுவது என்பது சாதாரண காரியம் அல்ல. ஒரு மனுஷன சுயசரீதத்தை படிச்ச ஒரு பரிசுத்தவானுடைய சுயசரீதம், அதிலே அவர் 80 வயசு வரைக்கும் இருக்கிறார். ஆனால் அவர் ஆப்பிரிக்காவிலே ஊழியம் செய்தாலும் முதல் நாளை குறித்து எழுதிவிட்டு சொல்கிறார், இது இந்நாள் வரைக்கும் என் மனதை விட்டு மாறவே இல்லை என்று. அப்படியானால் தன் சொந்த இடத்திலிருந்து அந்த மனுஷன் ஆப்பிரிக்கா தேசத்திற்கு போகிறார். இறங்கி போய்கொண்டிருக்கும் போது இரவாகிவிட்டது. இரவிலே அவர் எங்கேதான் படுக்க வேண்டியதாக இருக்கிறது? புல்கள் மத்தியிலே படுக்க வேண்டியது. புற்கள் மத்தியிலே படுத்துக் கொண்டிருக்கும் போது சற்று தூரமாய் சற்று வெளிச்சம் தெரிகிறது. என்ன என்று பார்த்தால் அந்த ஜனங்கள் கூட்டமாய் சேர்ந்து ஏதோ கொண்டாடி கொண்டிருக்காங்க. குதிச்சு குதிச்சு கொண்டாடி கொண்டிருக்கிறார். அப்படி குதிச்சு குதிச்சு கொண்டாடி கொண்டிருக்கும் போது இன்னும் கூர்ந்து பார்க்கிறார், பானையிலே கொப்பரையிலே மாம்சங்கள் வெந்து கொண்டே இருக்கு. இன்னும் கூர்ந்து பார்க்கும் போதுதான் தெரியுது, அந்த கொப்பரைகளுக்கு சைட்ல எல்லாம் தலை கிடக்கு, கை கிடக்கு, கால் கிடக்கு. இவர் கிடுங்கி போனார். மனுஷர்களையே அங்க என்ன செய்கிறார்கள், வேக வைத்து ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு சாப்பிடுறாங்க. இதை பார்த்து அதிர்ந்தேன். 80 வயசான பிறகு இந்த காட்சி என் கண்ணில் விட்டு மாறவே இல்லை என்று. ஊழியத்துக்கெல்லாம் போகும்போது சைக்கிளில் போவார்களாம், பின்னாடி விரட்டுவார்களாம். வெள்ளக்கறி போகுது, வெள்ளக்கறி போகுது, வேகமாய் பிடிப்போம் என்று. உயிரை கையில பிடித்துக் கொண்டு ஓடுவோம் என்று அதில் எழுதப்பட்டிருக்கு. இது இந்த இடத்துல ஏன் சொல்ல வருகிறேன், ஆப்பிரிக்காவிலே உள்ள அந்த போதகருக்கு ஏன் இவ்வளவு பாதுகாவல்? கண்ணீரோடு கூடிய ஜெபம். ஆண்டவரே, இந்த திருவுள சித்தத்தின்படியே நான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன், ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன், என்னை பாதுகாத்தரலும் என்று. ஒரு மனுஷனாலும் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. தேவனுடைய பாதுகாவல் அவ்வளவு வல்லமையா இருந்தது. நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், ஜெபம் எவ்வளவு வல்லமை உடையது என்று. ஜெபிக்கிற மனுஷன் எவ்வளவு பாக்கியவான் என்று. ஜெபம் எவ்வளவு மேன்மையானது. அதிலும் ஒருபடி மேல கண்ணீரோடு கூடிய ஜெபம், கண்ணீரோடு கூடிய ஜெபம், கண்ணீரோடு கூடிய ஜெபம். நீங்கள் கேட்கிறதான காரியங்களை தேவ சித்தத்திற்கு உட்பட்டு கேட்கக்கூடியதான காரியங்கள், அதிலும் குறிப்பாக ஆவிக்குரிய காரியங்கள், பரிசுத்தமா இருக்கக்கூடியதான காரியங்களுக்காக நீங்கள் தேவ நோக்கி கேட்டு பார்ப்பீர்கள். ஆனால் அதிக நிச்சயமா அவர் செய்வார். எபிரேயர் நிருபம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்கள். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி. பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய மாதிரியான ஜெபத்தை பாருங்க. அவர் தேவன், அவர் தேவாதி தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், உலகங்கள் உருவாகும் முன்பே இருந்த தேவன். ஆனால் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? மாம்சத்தில் இருந்த நாட்களில் பலத்த சத்தத்தோடும். எப்படி? பலத்த சத்தத்தோடும். ஏன் இந்த சத்தத்தோடு ஜெபம் பண்ண சொல்றோம்னா, ஒரு மனம் உண்டா. ஏன்னா உங்களால அமைதியா ஜெபம் பண்ணும் போது ஜெபம் பண்ண முடியல, பல எண்ணங்கள் வருது.
ஆனா ஆண்டவரே சத்தம்போடு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க, அந்த பல சிந்தனைகள் அப்படியே மாறும். அவரை பாருங்க, பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு விண்ணப்பம் செய்து என்று சொல்லப்பட்டு அதன் பிறகு கேட்கப்பட்டு என்று இருக்கு. ஜெபிக்க ஒரு மாதிரியை கற்றுத் தருகிறார். கண்ணீரோடு ஜெபியுங்கள், இயேசுவே மாதிரி. ஏற்கனவே சொன்னேன், லாசருடைய கல்லறைக்கு முன்பாக கண்ணீர் விட்டார் என்று இருக்கு. யோவான் 11:35. இயேசு கண்ணீர் விட்டா. பாருங்கள், திரளான ஜனங்களுக்கு முன்பாக கூட அவருக்கு தேவையான ஒன்னே ஒன்றுதான், என் சிநேகிதன் லாசரு உயிரோடு எழும்ப வேண்டும். என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களை என்னை எப்படியோ நினைச்சிட்டு போட்டு, பெரிய தீர்க்கதரிசி எப்படி நினைச்சிட்டு போட்டு, என்னுடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், என் சிநேகிதன் லாசரு உயிர் தள்ள வேண்டும். கண்ணீர் அவனை உயிர் பெறச் செய்தது. அவருடைய கண்ணீர் உயிர் பெறச் செய்தது. நம்ம வெட்கப்படுறோம். அநேக காரியங்கள் நீங்கள் நினைச்சாலே, விசுவாசிச்சாலே, விசுவாசத்தோடு கூடிய கண்ணீர் ஜெபத்தை ஏறெடுத்தாலே நிச்சயமாக உங்களை கொண்டே கிரியை செய்வார். ஏன் நடக்கல? எல்லாரையும் பார்ப்போம், வெட்கப்பட்டு போகிறோம், பல காரியங்களை யோசிக்கிறோம். உங்களை அறுவருங்க, உங்களை வெறுங்க, உங்க சுயத்தை சிலுவையில கொல்லுங்க. உங்களுடைய நோக்கம் ஒன்னா இருக்கணும். என்ன தேவையோ அது மாத்திரம் உங்க நோக்கமா இருக்கணும். கண்ணீரோட கேட்டு பாருங்க, அப்படியே நடக்கும். கல்லறைக்குள்ள 4 நாள்கள் முன்பாக வைக்கப்பட்ட அந்த சரீரம் அப்படியே எழும்பி வந்து நிற்குது, அந்த கண்ணீருடைய பலம். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 9:1 வாசிங்க. அங்க எரேமியா பெரிய ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசியே என்னுடைய கண்கள் கண்ணீர் ஊற்றா இருந்த நலமா இருக்கும். அழுகையின் ஜெபத்தை கேட்கிறார், கண்ணீரின் ஜெபத்தை கேட்கிறார். என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றமானால் தலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாய குமாரத்தை கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். பாருங்க, இரவும் பகலும் நான் அழதான் விரும்புறேன். ஏன்? நான் பெரிய தீர்க்கதரிசி தான், தேவன் என்னோடு இருக்கிறார், என்னோடு கூட இருந்து வெளிப்படுத்தல தந்து என்னோடு கூட இருந்து அதை சொல் இதை சொல் என்று சொல்லுகிறேன். எல்லாம் சரிதான். என்னுடைய நோக்கம் இப்போ ஒன்னே ஒண்ணுதான், என் கண் முன்னாடியே சிறைப்பட்டு போகக்கூடியதான, அடிமைப்பட்டு போகக்கூடியதான என் ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும். நான் தீர்க்கதரிசியாக இருக்கலாம், ஆண்டவர் எனக்கு பல காரியங்களை வெளிப்படுத்தலாம். இப்பொழுது எனக்கு தேவை ஒன்றே ஒன்றுதான், என்னுடைய ஜனங்கள் சிறுமைப்பட்டு இருக்கக்கூடியதான நிலைமையில இருந்து, அடிமைப்பட்டு இருக்கக்கூடியதான நிலைமையிலிருந்து, சிறைப்பட்டு இருக்கக்கூடிய நிலைமையிலிருந்து அவங்க விடுவிக்கப்படணும். அப்ப அதற்கு எனக்கு என்ன தேவையா இருக்கு? கண்ணீர் ஜெபம். பாருங்கள், ஆதி பரிசுத்தவான்களுடைய நிலைமையை பாருங்க. அவங்களுக்கு தெரியுது எது முக்கியம் என்று. நான் அழுது ஜெபித்தால், இரவும் பகலும் தேவ சமூகத்தில் காத்து கிடந்து ஆண்டவரே இந்த ஜனங்களை காப்பாற்றும் என்று சொல்லி ஜெபித்தால் நிச்சயமாக அங்கு கிரியை நடக்கும் என்று சொல்லி அவர் எதை விரும்புகிறார் என்று பாருங்கள். என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரூற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாய குமாரத்தை கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுதேன் என்று இருக்கு. அப்ப எதை விரும்புகிறார் என்று பாரு. இரவும் பகலும் அழக்கூடியதான ஒரு அழுகின் ஜெபத்தை எனக்கு தாரும் என்று கேட்டு, ஏன்னா அவருக்கு தெரியும் அப்படி நான் ஜெபித்தால் தான் விடுதலை. பரிசுத்தவான் எதை விரும்புற? அழுகின் ஜெபத்தை. பாவியா இருக்கக்கூடிய நீங்க ஹாயா இருக்க விரும்புறீங்க, ஒரு மண்ணும் கிடைக்க வந்துட்டு வெறுமையா தான் போவீங்க. பரிசுத்தவான் தன்னிடத்தில் குற்றமில்லாத மனுஷனே எதை விரும்புகிறார் என்று பாருங்க, அழுகின் ஜெபம், கண்ணீரின் ஜெபம். ஏன்னா அவருக்கு தெரியும் அப்படி ஜெபித்தால் தான் நாங்கள் விடுதலை உண்டு. அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 20:31 வாசிங்க. நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோட இடைவிடாமல் அவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். பாருங்கள், ஏன் கண்ணீரோட ஒரு மனுஷன் புத்தி சொல்ல வேண்டியது இருக்கு? அந்த கண்ணீர் தேவனுடைய துருத்தில இருக்கு, அவருடைய கணக்கில இருக்கு என்று அறிகிறார். கண்ணீரோடு புத்தி சொல்லுவாரே, ஆனால் எவ்வளவோ அந்த ஜனங்களுக்காக கண்ணீரோடு அழுதிருப்பார். இரவும் பகலும் 3 வருஷம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாதிரி காண்பிக்கிறார், எரேமியா தீர்க்கதரிசி மாதிரி காண்பிக்கிறார், பவுல் அப்போஸ்தலர் மாதிரி காண்பிக்கிறார். வெளிப்படுத்தல் விசேஷம் 5:4-5 வாசியுங்கள். அங்க யோவான் அப்போஸ்தலரை குறித்த ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஒருவனோ அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம். போதும். பாருங்க, அந்த புஸ்தகம் திறக்கப்பட வேண்டியது இருக்கு, எல்லாராலும் முடியாது, ஆனால் திறக்கப்பட வேண்டும். என்ன செய்துட்டார்? மிகவும் அழுதார் என்று இருக்கு. அழுதனால் என்ன கிடைத்தது? அழாதே என்ற பதிலும் புஸ்தகம் திறக்கக்கூடியதான காரியம் அமைந்தது. அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அழுகைக்கு, கண்ணீருக்கு மதிப்பு இருக்கு. அதனால்தான் அவர்கள் வெட்கத்தை விட்டு மிகவும் அழுதார்கள். இந்த அழ விருப்பம் கிடையாது. அழுதால் தான் அவரே சொல்லுவார், நீ அழாதே என்று. அப்படின்னு அர்த்தம் என்ன? விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உனக்கு தேவை என்ன? இதுவா, நான் நிச்சயமாய் செய்கிறேன் என்று சொல்லுவார்.
நீங்க அழுது பாருங்க, உங்களுடைய தேவைகளுக்காக ஆண்டவர் நோக்கி அழுங்க. முதல்ல நீங்க அழ வேண்டியதான். ஒரு சில காரியங்களை சொல்றேன், நீங்க எதுக்கெல்லாம் அழணும். முதல் காரியம், உங்கள் பாவங்கள் போக்கப்பட நீங்க என்ன செய்யணும்? அழ வேண்டும். எதுக்காக அழணும்? எல்லா மனுஷர்களும் பாவிகள். என் தாய் என்னை குணத்திலே கற்பம் தரித்தாள். மனுஷன் பாவி. அவன் நாடி நரம்பு எலும்பு சத, அவனுடைய சிந்தனை நினைவுகள் எண்ணங்கள், அவனுடைய யோசனைகள் இருதயத்தின் நினைவுகள் சீர்கெட்டது. அந்த மனுஷன் முதல்ல என்ன செய்யணும்? தன் பாவங்கள் அற கழுவப்படுவதற்காக ஜெபிக்க வேண்டும், கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். உங்களை காட்டிலும் ரொம்ப கொடூரமான ரொம்ப மோசமான விதத்திலே ஒரு சாட்சியா இருந்த ஒரு நபர் ஒரு தப்பு பண்ணுவார். தாவீது ராஜா விபச்சாரம் என்கிறதான ஒரு பாவம், ஒருபடி மேல போய் புருஷனையே கொலை செய்யக்கூடியதான ஒரு காரியத்தை செய்கிறார். ஆனால் அந்த மனுஷனை பாருங்கள், மறுபடியும் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்கிறார். காரணம் என்ன? தேவன் பாவங்களை மன்னிப்பார் என்றதான நிச்சயம் அவருக்குள்ள இருந்துச்சு. அதுக்காக பாவத்தை தைரியமா துணிகரமா செய்துட்டு வந்து பாவம் மன்னிப்பு கேட்காது. நான் சொல்றது, நீங்க இதுவரைக்கும் பாவங்கள் செய்வீர்களே, ஆனால் அந்த பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்றதான நிச்சயம் உங்களுக்குள்ள வேணும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதான காரியமும் உண்டு. 6வது சங்கீதம் 6-7 வசனங்களை வாசிங்க. என் பெருமூச்சினால் இளைத்து போனேன். பாருங்க, பெருமூச்சு மனுஷன் விடுறாரியா? எப்ப பெருமூச்சு வரும்? நான் தப்புதான், நான் துரோகம் பண்ணனே, ஒரு வாழ்க்கையை நாசம் ஆக்குனேன், ஒரு குடும்பத்தை இல்லாமல் ஆக்குனேன், ஆண்டவரே நான் பாவி. கதறி 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 ஆள 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 பெருமூச்சு உண்டா. நாட்டை ஆளுறது எனக்கு முக்கியமா இல்லை. முதல்ல நான் இப்ப என்ன செய்யணும்? மனுஷனாய் மாறணும். நான் இப்ப மிருகமா இருக்கேன். பாவம் செய்யற ஒவ்வொரு மனுஷனும் பிசாசுல உண்டா இருக்கேன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க வெள்ளை துணியும் கொடுத்துட்டு போங்க, எந்த சபைக்கும் போயிட்டு போங்க, கிறிஸ்தவன் நீங்கள் உங்களை சொல்லலாம், நீங்கள் பிசாசை உடையவர். பாவம் செய்கிற எந்த மனுஷனும் பிசாசை உடையவன் என்று இருக்கு. அப்படியானால் அந்த மனுஷன் எப்படிதான் ஜெபிக்க வேண்டியதா இருக்கிறது? பெருமூச்சு ஜெபிக்க வேண்டியிருக்கு. என் பெருமூச்சு நான் இழைத்து போனேன், ராமழுதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி. பாருங்க, கண்ணீர். இரவும் சரி, பகல்ல ஜெபம் பண்ணிட்டேன், எனக்கு கொஞ்சம் படுத்துவோம் இல்ல, எனக்கு விடுதலை வேணும். அந்த விடுதலை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு காரணமா இருக்கிற சுயம், மாம்சம், அந்த இச்சை, ரோகம் எல்லாம் என்னை விட்டு அகற்றப்பட்டு போகும். நான் புது மனுஷனாய் மாற வேண்டும். தாவீது ராஜாவாய் இருந்தாலும் கூட தன்னுடைய நோக்கத்தை சிதறினார். பிறகு அந்த நோக்கத்தை எப்படி கொண்டு வந்தார்? தேவன் போதும், பரிசுத்தம் போதும். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப எல்லாம் ரட்சிக்கப்பட முடியாதியா, எனக்கு பிள்ளைங்க இருக்கு, எனக்கு பல காரியங்கள் இருக்கு. நீங்க தேவ துரோகிகள். தாவீது நாத்தானால் எச்சரிக்கப்படும் போது அதன் பிறகு ஆட்சி பண்ண வேண்டும் என்று பார்க்கவில்லை இந்த மனுஷன். உபவாசம் இருந்தார். ரெட்டிலும் சாம்பலிலும் இருந்து, முதலில் எனக்கு தேவை நாட்டை ஆளுறது அல்ல, வெளியரங்கம் நல்லவன் போல காண்பிக்கிறது அல்ல, பாவம் வர கழுவப்பட்டு உள்ளும் புறமும் பரிசுத்தவானாய் தேவனுக்கு ஏற்றவனாய். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லப்பட்ட நிலைமைக்கு தேவன் அந்த மனுஷனை ஆராய்ந்து பார்க்கும் போது, உள் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கும் போது, அங்கே பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையோடு இருக்க வேண்டும் என்றுதான் ஒரே எண்ணம் தான் அவனுக்குள்ள இருந்துச்சு. இப்ப கேட்டா எப்பயா ரட்சிக்கப்படுவேன்னு கேட்டா, அது ஒரு 50 வயசு ஆகட்டும், ஒரு வீடு கட்டி முடிக்கட்டு, ரிட்டையர்ட் ஆகட்டும், அது போகட்டும், இது போகட்டும், பிள்ளைகள் பெரிய ஆட்கள் ஆகட்டும், நீங்க ஒருத்தரம் மேல போய்கிட மாட்டீங்க. மனுஷன் பாவி என்று அறையும் போது நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியதான காரியம், அழ வேண்டும். உங்களுக்காக, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காக அழுங்கள் என்று சொன்னார். என் பெருமூச்சு நான் இழைத்து போனேன், ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கை மிகவும் ஈரமாக்கி. அப்ப படுக்கையில் இருக்கும் போது அந்த இருதயம் ஜெபிக்க ஆரம்பிக்குது. ஆண்டவரே, நான் இப்பொழுது நிம்மதியாக தூங்க தகுதியற்றவன். ஒரு மனுஷனை கொலை செய்தேன், ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை தொலைச்சேன், திரளான என்னுடைய ஜனங்கள் கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட காரணமாக இருந்தேன், எல்லாவற்றையும் காரணமானவன் நான். என்ன மன்னியும் மன்னியும் மன்னியும். பெருமூச்சு வருகிறது. என் கட்டிலை நனைத்தேன் என்று. நம்மளும் கட்டில நினைப்போம், கோழையால கட்டில நினைப்போம். அதை நான் சொல்லல, கண்ணீரால நினைக்க தெரியும். 1 மணிக்கு ஜெபம் பண்ண சொன்னால் ஐயோ என்று சொல்லுகிறோம். இரவு முழுவதும் என்று சொல்லப்பட்டு. அடுத்த வசனம் வாசிங்க. என் கண்கள் குறைவடைந்து போயிட்டு. பாருங்க, இப்ப என்ன பார்க்க நல்லா இருக்கும். இருதயம் செத்து, ஆத்மா செத்து, நஷ்டமா இருந்தாலும் ஒண்ணே இல்லை. பொதுவாக வயசாக எப்படி இங்கெல்லாம் குழி உள்ளாகும், இங்கெல்லாம் கருப்பு பிடிக்கும். சோப்பு தேய்க்கும் போது நல்லா தேய்ப்போம், எக்ஸ்ட்ரா எங்க தேய்ப்போம். ஆனா அந்த சாட்சியை பாருங்க, நான் அழகா இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்? உங்களுக்கே தெரியும், சிலுவையிலே அவர் தொங்குகிறார், அவரோட முகம் கருப்பா இருந்து என்று சொல்லுது, அழுக்கடைந்திருந்து.
என்னை பார்த்தவர் தங்களுடைய முகத்தை திருப்பினார் என்று. ஏன்னா அவ்வளவு கொடூரமா இருந்துச்சு. நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டது என்று இருக்குது. பொல்லாத ஜனங்கள் சூழ்ந்து அடித்த அடிகள், காயங்கள் அந்த முக ரூபத்தை அப்படியே மாற்றிட்டு. உங்களுக்கே தெரியும், கண்ணில் கொஞ்சம் அடிபட்டு வீங்கிட்டு அந்த முகம் அப்படியே மாறி. துயரத்தினால் என் கண் குழி விழுந்து போயிற்று. பாருங்க, அப்ப எந்த அளவுக்கு அந்த மனுஷன் ஜெபித்திருப்பார் என்று 1-2 வசனங்களை வாசிங்க. அதே அதிகாரம். கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும். பாருங்க, நீங்க புரிஞ்சுக்கிடணும். நான் அழ சொல்ல காரணம், எனக்கு வீட்டுல ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. ஏன் என் பிள்ளை வான போகுது? ஏன் என் புருஷன் இவ்வளவு துஷ்டனா இருக்க? ஏன் என் மனைவி இவ்வளவு கள்ளியா இருக்கா? எல்லா பணத்தையும் திருடுறா. யாருக்கோ கொடுக்குறா, வீட்டுக்கு கொடுக்குறா, அங்க மாமியார் கூட, அங்க கொடுக்குறா, இங்க கொடுக்குறாருன்னு வருது. ஏன் அந்த குடும்பம் குப்பை கோருது? சமாதானம் இல்லாத குடும்பமா இருக்கு. தெய்வ கோபம். கர்த்தாவே, உங்களுடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாது. நீங்க ஏன் அழணும்? பாவம் இருக்கிற வரைக்கும் நீங்க பிசாசை விடுவாங்க. பாவம் இருக்கிற வரைக்கும் உங்க தலைக்கு மேல தேவ கோபம் இருக்கு. அப்ப நீங்க முதல்ல கண்ணீர் அடிக்க வேண்டிய காரணம் என்ன? தேவ கோபம் மாறும். வாசிங்க. உம்முடைய உக்கிரகத்திலே என்னை தண்டியாதேயும். என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே. நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே. என் எலும்புகள் நடுங்குகிறது. பாருங்கள், என் எலும்புகள் நடுங்குகிறது. எந்த அளவுக்கு அந்த மனுஷன் உணர்ந்து ஜெபித்திருப்பார். சும்மா இல்ல ஆசீர்வாதம். இப்ப கிருபை 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 என்றே ஒரு கூட்ட ஜனங்கள் போகிறார்கள். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்றே போகிறார்கள். உனக்கு எப்படி ஆசீர்வாதம்? இப்ப ஆசீர்வாதத்து பின்னாடி தான் போறாங்க. எந்த ஒரு மனுஷனும் ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு உலக பிரகாரமா நீ அனுபவிக்கூடிய ஆசீர்வாதத்தை பார்த்து இது கர்த்தர் தந்தார்னு சொல்லுவாயானால் நீ மூட. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்னாடி சாட்டம் போய் நின்னா, என் காலில் விழு, உனக்கு எல்லாம் தரேன், போடா போடா சொன்னார். இப்ப என்ன? அது நான் அந்த சபைக்கு போறேன், இந்த சபைக்கு போறேன், அதனால ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு. மடையா. முதல் ஆசீர்வாதம் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு ஐஸ்வர்யனை பார்த்துச்சினார். மதிகேடனே, இன்னைக்கு நைட்டு நீ செத்தேனா எங்கடா போவா? களஞ்சத்துல வைக்க இடம் இல்லை. அவ்வளவு ஆசீர்வாதம் தனக்குள்ளதான் சொல்லிக் கொண்டான். ஆண்டவர் சொன்னார், மதிகேடனே என்று. நீ இன்னைக்கு செத்து போனா நீ எங்க போவ? அனுபவிக்க முடியுமா? ஆனா எல்லாருமே என்ன? ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். நீ உண்மையிலேயே ஆசீர்வாதத்தை விரும்பினால் முதல் ஆசீர்வாதம் தேவ சமூகத்துல சொல்றேன், சிந்தனையில பரிசுத்தம். நான் என் தேவனை ஸ்தோத்திரிக்க முதல் காரியமே தான். அவ்வளவு கஷ்டப்பட்ட ஒரு மனுஷன் சிந்தனை தான் அவ்வளவு தீர்த்து கட்டும். அதுல கெட்ட அசுத்த பாவ இச்சை ரோகம் இல்லாத ஒரு சிந்தனை காக்கப்படுதா, நீ தான் பாக்கியவன். எவனுடைய ஆவியிலே கபடம் இல்லையோ அவன் பாக்கியவன் என்று இருக்கு. தாவீது ராஜா அந்த அனுபவத்தை சொந்தமாக்கிக் கொண்டார். அவன் துஷ்டத்தனமான காரியங்கள் செய்தாலும் கூட அவனுடைய கண்ணீர் தேவனுடைய துருத்தியிலே சேர்ந்தது. அவனுடைய கண்ணீர் தேவனை கிரியை செய்த வைத்தது. எவ்வளவு கொடூரமா இருந்த மனுஷனை அப்படியே மாத்து, அந்த மனுஷன் அப்படியே மாற்றுது பாருங்க. 32 சங்கீதம் 1-2 வசனங்களை வாசிங்க. இவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, இவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். பாருங்க, ஆசீர்வாதம் வேணுமா? நீ தேட வேண்டியது ஆசீர்வாதம் இதுதான். யாராவது இருந்துட்டு போங்க. ஏன்னா உலகம் உங்க கண்களை மறைத்து விட்டது. நீங்கள் அகக்கண்கள் குருடாக்கப்பட்டவர்கள், பிரகாசமற்ற மனக்கண்கள் உடையவர்கள், தெளிந்த புற்றி அற்றதான ஜனங்கள். நீ உண்மையிலேயே ஆசீர்வாதம் வேணுமா? எந்த ஆசீர்வாதம் தேட வேண்டுமா? எவனுடைய மீறுதல் மன்னிக்கை, மீறக்கூடிய ஒரு பலன் இருக்கு. இதை சொன்னா அது செய்யவே முடியாது. இப்படி இருந்தா அது முடியாது. ஏன்? உள்ள இருக்கிற பிசாசு அவன் மீறக்கூடியவன். அவன் பாவம் செய்ய நெருக்கி கொண்டே இருப்பான். ஏன் இது பண்ணுன? ஒரு பிள்ளைய கூட்டு வந்தாங்க, அது திருடும். தாயின் தோப்பனை போன்னு சொல்லிட்டு, ஏமா நீ நல்ல பிள்ளை, வீட்டை தாயின் தோப்பனும் நல்ல குடும்பத்துல உள்ளவங்க, நீ ஏமா திருடுற? அது என்ன சொல்லுது? ஒரு பொருளை பார்த்தா எனக்குள்ள இருந்து நெருக்கிட்டே இருக்கும். எடுக்கணும் 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 எடுக்கணும். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையனை கூட்டு வந்திருந்தாங்க. அந்த பையன் திருடுவான்னு சொல்லி அவன் நல்லா அடி கொடுத்துருக்காங்க. அவன் கையில கற்பூரத்தை வச்சு சத்தியம் வரைக்கும் வாங்கியிருக்காங்க. மறுபடியும் திருடிட்டான். அவனையும் கூட்டு வந்தாங்க. அப்ப கேட்டேன், ஏன்டா நீ இதை பண்ற? உன்னை வீட்டுல உள்ளவங்களை உன்னை தொலிய உரிச்சிட்டாங்களே, இவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்களே, ஏன்டான்னு கேட்டா அவன் சொல்றான், நான் ஒரு வீட்டுக்கு போனா ஒரு பொருளை பார்த்தா அது திருடணும்னு எனக்கு தோணிட்டுனா திருடாம முடியாது. அடிப்பட்டாலும் ஒன்னு, அவமானப்பட்டாலும் ஒன்னு, எனக்கு அந்த பொருள் வேணும். பிசாசான உள்ள இருக்கான், மீறக்கூடிய பலனை கொடுக்கக்கூடிய. அப்ப ஆசீர்வாதம்னா என்ன? எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்படுதோ, எவனுடைய பாவம் மூடப்படுதோ அவன் தான். அடுத்த வசனம் வாசிங்க. இவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, இவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். எவனுடைய ஆவியில், சிந்தையில், எண்ணத்தில், நினைவில், அவனுடைய யோசனையில் பரிசுத்தம் இருக்கும், கபடில். ஒரு மனுஷனை பார்த்து பேசும்போது, ஒரு மனுஷனை பார்த்து பேசும்போது, ஒரு குழந்தையை பார்த்து பேசும்போது அவனுக்குள்ள தீய எண்ணங்களே இல்லாத ஒரு அனுபவத்தோடு. இப்ப அநேகர் மாய்மாலக்காரர்கள், யாரையும் நம்ப முடியல.
வாய் அழகாய் பேசும், இருதயத்தின் நினைவுகள் பொல்லாதவைகளாயிருக்கு. ஆனா யார் ஆசீர்வதிக்கப்பட்டார்? அவனுடைய ஆவியில், அவனுடைய சிந்தனை, அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய யோசனையில் கபடே இல்லாத குழந்தையை போல. பரலோக ராஜ்யம் யாருடையது? குழந்தைக்குரியது. அது சிரிக்குதா? அது உண்மையிலேயே எந்த தீய எண்ணம் இல்லாமல் சிரிக்கும். இப்ப சிரிக்கிறாங்க, உதடு மட்டும் சிரிக்கும், கண்கள் சிரிக்காது. அது திருட்டு பிடிச்சது இல்ல, அதுக்கும் ட்ரைனிங் கொடுத்து சிரிச்சிருவாங்க. ஆனா இருதயம் கேடு உள்ளதா இருக்கு. அப்ப இப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தில் பெற வேண்டுமே ஆனால் என்ன செய்யணும்? அதே அதிகாரம் தான். 3-5 வரைக்கும் வாசிங்க. நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு. என்ன செய்ய வேண்டியிருக்க? கதறணும். என்னடா இந்த மனுஷனை பார்த்து தெரியாம கூட்டிட்டு வந்தமேன்னு உங்களுக்கு தோணும். சொகுசான வாழ்க்கையில ஒன்றும் கிடைக்க போறது கிடையாது. உன் பாவங்கள் மன்னிக்கப்படணுமா? உன் மீதல் மன்னிக்கப்படணுமா? நீ புது மனுஷனை வாழும் ஆண்டு சொல்லிட்டார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி என்று சொல்லப்பட்டிருக்கு. புது சிருஷ்டியால் மாற முடியுமா? முடியும், முடியும். யாரால முடியும்? கதறணும். ஒன்னையும் மறைச்சு வச்சிடாத. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையன். ஏன் உங்க வீட்டுல ஆசீர்வாதம் இல்லை? ஏன் வீட்டுல தரித்திரம்? ஏன் சம்பாத்தியம் பண்ண ஒண்ணும் தங்கல? ஏன் எது எடுத்தாலும் தடை? ஏன் எது எடுத்தாலும் தடை? ஏன் எப்பவும் நோய்? ஏன் எப்பவும் வியாதி? ஏன் நீ பாவங்களை மறைக்கிறவனா இருக்கிற? ஏன் நீ பாவங்களை மறைக்கிற பெண்ணா இருக்கிற? ஏன் நீ பாவங்களை மறைக்கிற வாலிபனா இருக்கிற? நீ பாவங்களை மறைக்கிற வாலிப பெண்ணா இருக்கிற. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையான் இருக்கு. நான் அடக்கி வைத்து மட்டும் நித்தம் என் கதறினால் என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமா இருந்ததினால் என் சாராம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிட்டு. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். பாருங்கள், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல். எத்தனை பேர் இப்பவும் ஏதோ தேவனுக்கே தெரியாது, தேவனுக்கே இவங்க தூபம் போடக்கூடியவங்க, நல்லவங்க போல சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எனக்கு கள்ளம் என்ன? கள்ளத்தை அறிவிக்க பண்ணு. முதல்ல நீ மனைவிக்கு துரோகம் பண்ண, அந்த துரோகத்தை முதல்ல அறிவிக்க பண்ணு. உன் சோத்திரத்தை நீனே வச்சுக்க, அங்க மேல போகாது. அநேகருடைய வாழ்க்கை கள்ளத்தனம் பிடிச்ச வாழ்க்கை. எந்த புருஷன் தன் மனைவிட்ட எல்லாமே அறிவிக்க ஷேர் பண்ற ஒன்னும் அறிவிப்பு கிடையாது. எந்த மனைவி தன் புருஷன் எல்லாமே ஷேர் பண்றாங்க கிடையாது. படுக்கைக்கு போக 10 நிமிஷம் பேசியான்னு சொன்னா ஒருத்தரும் கிடையாது. அந்த பழக்கமே கிடையாது. எல்லாம் மறைச்சு 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 வச்சு 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 நாள் போக 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 இப்ப டைவர்ஸ் எண்ணிக்கை கூடுது. அதுலயும் கூடுதல் இங்க கிறிஸ்தவங்களுக்குள்ளதான், கிறிஸ்தவ கல்யாணத்துக்குள்ளதான், கிறிஸ்தவ பெற்றோர்கள் ஏற்பாடு பண்ணப்பட்டதான அந்த குடும்பத்துக்குள்ளதான் டைவர்ஸ். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என்று இருக்கு. மறைக்காம ஜோம் பண்ணி பாருங்க. என்னென்ன எனக்கு பாவம் ஆண்டவர், என்னென்ன துரோகம் பண்ண எல்லாம் அறிக்கை பண்ணி பாருங்க, பெரிய மாற்றம் உண்டா. வாசிங்க. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். பாவம் மன்னிக்கப்படல, பாவத்தின் சாபம் மன்னிக்கப்படல. காரணம் என்ன? தாவீது ராஜா சொல்றாரு, நான் ஒன்னையும் மறைக்கல, என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார். அவன் தப்பு பண்ண பிறகும் அவன் இருதயத்துக்கு ஏற்றவன். இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்திலிருந்து வர்றார். ஏன்? நான் பலவீனம் தான், ஆனா இப்ப என் பலவீனம் எல்லாம் நீக்கப்பட்டு நான் புது சிருஷ்டி. கள்ளங்கப்பட இல்லாத ஒரு இருதயத்தை தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என் அக்கிரமம் எல்லாத்தையும் நான் மறைக்காம அறிக்கை பண்ணேன். இப்போ தைரியமா சொல்றாரு, என் பாவத்தை மன்னித்தீர். எத்தனை பேரால் சொல்ல முடியும்? என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டன, என் மீது எல்லாம் மன்னிக்கப்பட்டன, என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டன. நான் தேவனுடைய ரத்தத்தாலே கழுவப்பட்டு, அவருடைய ரத்தத்தாலே சுத்திகரிக்கப்பட்டு, அவருடைய ரத்தத்தாலே பரிசுத்தமாக்கப்பட்டு, அவருடைய ரத்தத்தால் நீதிமானாக்கப்பட்டிருக்கின்ற எத்தனை பேரால் சொல்ல முடியும்? முடியாது. இன்னும் மறைச்சு வைங்க, இன்னும் மறைச்சு வைங்க. வேதம் சொல்லுது, மத்திய சுவிசேஷம் 5 அதிகாரம் 4 வசனம் வாசிங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு? இப்போ துயரப்படுறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். நீங்கள் ஆறுதல் எதைதான் விரும்பணும்? முதல்ல பெரிய வீடுங்கிறதான அந்த ஆறுதலை தேடாதுங்க. பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை, பாவத்தை நிமித்தம் துயரப்படக்கூடியதான ஒரு காலம் இது. வருகை எப்படின்னு தெரியாது. நீங்க சிரிப்பீங்க, இவன் ஏதோ கத்திட்டு இருக்கானே. நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க மேல போயிரும், கத்துறோம், அழுறோம், கண்ணீர் வடிக்கும், நாங்க முழங்கால் நிற்கிறோம். நீங்க நினைப்பீங்க எங்களை பார்த்தா மடைன்னு தெரியும், பைத்தியக்காரன் தெரியும். எப்படி நினைச்சிட்டு போ, மேல போயிரும், கிடப்பீங்க. ஏன்னா இப்ப உங்களுக்கு அளவு விருப்பம் கிடையாது, கண்ணீர் வடிக்க விருப்பம் கிடையாது. அவரே சொல்றார், துயரப்படுகிற பாக்கியவான்கள். அது என்ன துயரம்? என் பிள்ளைக்கு MBBS கிடைக்கல ஆண்டவரே, அந்த துயரமா? அதுக்கா? இல்ல, பாவத்தை நிமித்தம் துயரப்படு, உனக்கு ஆறுதல் கிடைக்கும். 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 10 வசனம் வாசிங்க. தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனந்திருப்புதலை உண்டாக்குகிறது. பாருங்க, ஒரு துக்கம் இப்ப தேவையா இருக்கு, ஒரு அழுகை இப்ப தேவையா இருக்கு, ஒரு கண்ணீர் இப்ப தேவையா இருக்கு. அது தேவனுக்கு ஏற்ற துக்கம். நீ வீடு வேணும், கார் வேணும் சொல்றீ, அது தேவனுக்கு ஏற்ற துக்கம் இல்லை, அது உலக பிரகாரமானது. சாத்தமா இருதயத்தை வஞ்சிச்சது துக்கம்.
அவன் வஞ்சிச்சு வத்திருக்கனால உன் இருதயம் துக்கமா இருக்குது. ஐயோ அவங்கள போல இருக்க முடியல, அவங்கள போல வீடு வைக்க கட்ட முடியல, அவங்கள போல ஒரு புள்ள கிடைக்கல, அப்படியே இப்படிதான் உன் வாழ்க்கை ஃபுல்லா இப்படிப்பட்ட துக்கம் தான் இருக்கு. தேவனுக்கேற்ற ஒரு துக்கத்தை சொல்றேன். என்ன துக்கம்? நான் பாவி, இனி பாவியா இருக்க விரும்பல. நான் பாவி, இனி பாவியா இருக்க விரும்பல. அந்த துக்கம் இனி மனஸ்தாபப்பட உங்களை வைக்க வச்சு வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. நியாயத்தீர்ப்புக்கு முன்னாடி நிற்க வேண்டிய தேவையில்லை. பரலோக ராஜ்யத்தில் அவரோட கூட இருப்பீங்க. அப்ப ஒரு காரியத்தை இது வரைக்கும் சொன்னேன். என்ன காரியம் சொன்னேன்? உங்க பாவங்களுக்காக நீங்க துக்கப்படணும், அழணும், கண்ணீர் வெடிக்கணும். ஒரு காரியத்தை குறித்து சொன்னேன். பாவத்திற்காக நீங்க கண்ணீர் வெடிக்கணும். அடுத்த காரியம், உங்களுக்கு வியாதி வந்திருக்கா, நீங்க கண்ணீர் வெடிக்கணும்னு சொல்றேன். நிச்சயமாய் விடுவிப்பார். 2 ராஜாக்கள் 20 அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு 3வது வசனம் வாசிங்க. கர்த்தாவே, நான் நமக்கு முன்பா உண்மையும் மனோத்துவமாய் நடந்து. பாருங்க, எசேக்கியாவுடைய வாழ்க்கையை ஒட்டி உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல வேண்டிய காரியம் இருக்கிறதுனால ஷார்ட் அப் பண்றேன். எசேக்கியாவை பார்த்து சொல்ல, நீ பிழைக்க மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த மனுஷனை பாருங்க, சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை கேட்டு அப்படியா என்று சொல்லி அந்த மனுஷன் அந்த சோர்வுக்கு இடம் கொடுக்கல. சாத்தானுக்கு பேரு பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கு. அநேகருடைய வாழ்க்கையில சோதனை வரும்போது அவன் சொல்லக்கூடியதான பொய்யான யோசனைகளை நம்பி அப்படியே சோர்ந்து போறாங்க. இங்க தேவனிடத்திலிருந்தே தான் வார்த்தைகள் வருது. எப்படி பிழைக்க மாட்டேன், வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்துவோம். ஆனா அந்த மனுஷன் என்ன பண்றாரு பாருங்க, வாசிங்க. கர்த்தாவே, நான் நமக்கு முன்பா உண்மையும் மனோத்துவமாய் நடந்து மது பார்வைக்கு நிலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். இதுதான் நான் உங்ககிட்ட சொல்றது, மிகவும் அழுதான். அவன் யாரு? ராஜா. ஒரு ராஜாவை சுற்றிலும் ஆட்கள் இருப்பாங்க. அவன் அதை ஒண்ணுமே மைண்ட் பண்ணல. உங்களுக்கு எப்பவுமே ஒரு காரியத்தை மனசுல வச்சுக்கிடுங்க. எப்பவுமே என் நோக்கம் என்னங்கிறது தெரியும். எனக்கு இந்த காரியம் நடக்கணும், அப்ப என்ன அதுதான் அடையணும். யார் என்ன சுற்றி என்ன இருந்தாலும் ஒண்ணே இல்லை. அப்படியே ஒரு மனம் உருவாகும். அப்படியே அழ தோணும், கண்ணீர் வடிக்க தோணும். பாருங்க, மிகவும் அழுதான். ஒருத்தரையும் பார்க்கல, மிகவும் அழுதான் என்று. அடுத்த வசனம் வாசிங்க. எசாயா பாதி மன்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே பாருங்க, அந்த ஏன் கண்ணீர் வடிங்கன்னு சொல்றேன். அவருடைய கணக்குல இருக்கு. அந்த கண்ணீர்னால என்ன பண்றாரு தெரியுமா? அந்த ஆண்டுடைய இறுதி அப்படியே மாறுது. பாருங்க, வேதத்துல நிறைய பகுதிகள் இருக்கு. தீங்கு செய்வேன் என்று சொல்வார், அதாவது கண்டிப்பேன் என்று சொல்வார். மனம் கசந்து அந்த ஜனங்கள் அழும்போது, ரெட்டிலும் சாம்பலும் இருக்கும்போது அப்படியே அந்த மனசு உடைஞ்சு போகுது. அதான் கிருபை மிகுந்த தேவன் என்று இருக்கு. அவருடைய கிருபை அவ்வளவு பெரியது. இங்க பாதி முற்றம் போன உடனேயே அந்த தேவனுடைய இறுதி அப்படியே அசைவுறுது. அவர் ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணிட்டார். இருந்த நாட்கள் போதும், முடிச்சிட்டு. ஆனா அவர் எடுத்த தீர்மானத்தையே மாற்றுறது அழுகை. கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க. ஏன் கண்ணீர் வடிக்கிறோம் என்று கேட்காதுங்க. சுவிசேஷத்தை புரிந்துகிடுங்க. தேவனே அவர் செய்ய நினைத்து தடைபடாது என்று இருக்கு. அவர் நினைத்தார் எசேக்கியாவுடைய காலங்கள் போதும் என்று. அந்த எசேக்கியா என்ன பண்ணுகிறார்? ஆண்டவரே என்று கெஞ்சுகிறார். கெஞ்ச ஆளா கண்ணீர் வடிக்க சாதாரண ராஜாவே, உங்களுக்கே தெரியும், ராஜா ஒரு காரியத்துல கையெழுத்து போட்டாருன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அது உங்களுக்கு எஸ்தர் ராஜாத்தினுடைய காலங்கள் அந்த சரித்திரத்தை படிக்கும்போது தெரியும். நான் கையெழுத்து போட்டுட்டேன், எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, வேணா ஒன்றும் பண்ணலாம், இனி ஒரு விதத்துல ஒன்று எழுத்தாங்க, நான் கையெழுத்து போடுறாங்க. அவராலேயே மாற்ற முடியல. ஆனா தேவனை பாருங்க, எவ்வளவு தாழ்மை உள்ள தேவனா இருக்கார். ஒரு மண்ணான மனுஷன், எனக்கு இன்னும் வாழணும்னு ஆசை இருக்கு ஆண்டவரே என்று சொல்லும் போது அந்த இறுதி அப்படியே அசையுது. நீ உனக்கு வாழ தானே விரும்புற, வாழ்ந்துட்டு போ. 1 வருஷமா 2 வருஷமா 15 வருஷம் நீ வாழ். ஏன் இதை நீங்க விசுவாசிக்க முடியல? எவனாவது சொல்லுவோம், ஏய் நீ செத்து போவா, இல்ல எதேன்னு மருத்துவர்கள் சொல்லலாம், ஏய் உனக்கு எல்லாம் முடிஞ்சு. தேவன் முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல மறுபடியும் ஒரு தொடக்கத்தை வைக்கக்கூடியதான் அந்த தேவன். ஆனா அவருடைய இருதயத்துல நீங்க கிரியை செய்யணும். அதுக்கு நீங்க அழலாம், மிகவும் அழுதான். வியாதிப்பட்டவங்க இருப்பாங்க, வீடுகளில் இருப்பாங்க, நோய்வாய்ப்பட்டவங்க இருப்பாங்க. அழணும், கண்ணீர் வெடிக்கணும். ஆண்டோடைய அந்த இறுதி அப்படியே மாறும். 5வது வசனம் வாசிங்க. நீ திரும்பி போய் பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? எந்த தீர்க்கதரிசியை அனுப்பி நீ பிழைக்க மாட்டாய் என்று சொன்னாரோ அதே தீர்க்கதரிசி அனுப்ப நீ தான் போகணும். திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை. பாருங்க, நான் யாரு? என்ன மண்ணு. நான் யாரு? என்ன ஒண்ணுமே கிடையாது. நான் இப்ப இவ்வளவு டாம்பிகமா பேசுறேன்னு என் முடிவு என்ன? ஒரு பெட்டி, 6 அடி குண்டு, பூத்து முடிஞ்சு. நான் யாரு? என் மண்ணு.
ஆனா அந்த தேவனை பாருங்க, அந்த மண்ணான மனுஷன் மீது இரக்கம் உள்ளவரா இருக்கார். என்ன சொல்றார்? நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று இருக்கு. பாருங்க, நான் யாரு? மண்ணான மனுஷன். ஒரு ஆள் வாயான்னு சொன்னா அவன் போடான்றான். ஆனா தேவனே சிறந்த மண்ணான மனுஷனுடைய சத்தத்தையும் கேட்கிறார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். யார் உங்களை கைவிட்டாலும் சரி, யார் உங்களை பார்த்து இந்த நோய் குணமாகாது என்று சொன்னாலும் சரி, விசுவாசம் உடையவர்களாக இருக்க வேண்டும். கடுகளவு சிறிதான அளவு இருந்தாலும் சரி, கடுக்குள்ள ஓட்டை இருக்காது. அந்த அளவுக்கு உறுதி வேணும். நிச்சயம் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று எனக்கு தெரியும். என் நோய், என் வியாதி, என் பாவத்தில் வந்தாலும் கூட நான் அவரை நோக்கி அழுவேன், கண்ணீர் வடிப்பேன், என் பாவத்தை மன்னிப்பார், எனக்கு விடுதலையை தருவார், குணமாக்குவார். அந்த விசுவாசமே. 2 காரியம் சொன்னேன். ஒன்று, பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமா என்றால் கண்ணீர் வடிங்க. 2வது காரியம், எந்த வியாதியானாலும் சரி, அது மருத்துவர்களால் குணமாக்க முடியாத எந்த ரோகமானாலும் சரி, அல்லது இதுவரைக்கும் அதற்கு என்றதான மருந்துகள் கண்டுபிடிக்கவில்லை என்று சொன்னாலும் சரி, எதுவானாலும் சரி, தேவனால் குணமாக்க முடியும். நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். 3வது காரியம், உங்களுடைய பிள்ளைகள் கெட்டு போவானார்களே ஆனால், கெட்டு போனவர்களாக இருப்பார்களே ஆனால், நீங்கள் கண்ணீர் வெடிக்க வேண்டியதான காரியம் இருக்கு. கண்ணீரோடு கேட்டுப்பார்கள், ஜெபித்து பாருங்கள். 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 1 வாரம் அல்ல, 2 வாரம் அல்ல, 1 மாதம் அல்ல, 2 மாதம் அல்ல, 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் இல்ல. அந்த பிள்ளை திருந்துற வரையும் கண்ணீர் வெடித்து பாருங்கள். நிச்சயமாய் அவர் அப்படியே திருத்தி கொண்டு வருவார். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11 - 15 வரைக்கும் வாசிங்க. மறுநாளில் அவர் நாயின் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேரம் திரளான ஜனங்கள் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவ்வளோ கைம்பெண்ணா இருந்தால். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி. நீங்க வேதத்தை பாருங்க. அதாவது அந்த தேவன் நினைச்சா எல்லா இடமும் போய் எல்லாரையும் குணமாக்கி எல்லாமே பண்ணிருக்கலாம். அப்படி ஒண்ணுமே கிடையாது. அவரை தேடி வந்தா, இல்ல அவருடைய இருதயத்துல படத்தக்கவாறு கண்ணீர் வெடிச்சா அங்க அவர் கிரியை செய்யறார். இல்ல நீங்க பாருங்க, 33 வருஷம் வாழ்ந்தாரு. எங்கெல்லாம் மரண வீடு இருக்கும் ஓடி ஓடி போய் எலும்புன்னு சொன்னா எலும்பலாம். அப்ப அப்படிலாம் கிரியை செய்தாரா? கிரியை செய்யவே இல்லை. எங்கதான் கிரியை செய்யறாரு பாருங்க. யார் அழுறா, யார் கண்ணீர் வெடிக்கிறா, உடனே அந்த இருதயம் அப்படியே மாறுது. ஓ, எனக்கு ஒரு வல்லமை இருக்குன்னா நான் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போய் என்ன செய்வேன், குணமாகுன்னு சொன்னா எல்லாரும் எழுப்பிடலாம். இல்ல எங்கெங்கெல்லாம் மறித்து போறாங்க, இல்ல பெரிய பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் பின்புறம் டோர் வச்சிருப்பாங்க இறந்த சரீரத்தை கொண்டு போறதுக்கு. அதுலயே நின்றுட்டு அதில் ஷெட்டை போட்டு இருந்துட்டு வரவுடைய பாடி எல்லாத்தையும் இயேசு நாமத்துல குணமாகணுமான்னு சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா தேவனுடைய நோக்கம் இல்லை. இங்க நீங்க பாருங்க, ஒரு விதவை, அந்த விதவைய நல்ல விதத்துல வழி நடத்தக்கூடியதான், நல்ல நிலைமைக்கு இருக்கக்கூடிய தக்கவாறு அந்த மகன் தான் சம்பாத்தியம் பண்ணி எல்லாமே செய்யணும். அந்த ஒரு மகனும் போயிட்டான், வாழ்க்கையே இருண்டு போனது. அழுறாள். அந்த அழுகையை பார்த்து அந்த வழியாய் நடந்து போகக்கூடிய அந்த தேவனால மறுபடி கடந்து போக முடியல. நீங்க பாருங்க, அந்த அழுகையை பாருங்க. தேவனை கடந்து போக விடல. அவர் நினைச்சால் கடந்து போயிருக்கலாம். எத்தனையோ டெட் பாடியை பார்த்தவர் தான், எத்தனையோ மரணத்தை செய்தி அறிஞ்சவர் தான். எப்படி சொல்லுவாங்களோ, இன்னைக்கு இங்க மரணம், இன்னைக்கு இங்க மரணம், எல்லா செய்தியும் அவருக்கு வரும். அவர் ஓடி ஓடியே போனார். இல்ல, ஆனா இங்க அழுற பெண்ணை பார்த்து, அழுற விதவையை பார்த்து அழாதே என்று சொல்ற. நீங்க அழுதால் மட்டும்தான் அவர் சொல்லுவார், நீ அழாதே, நீங்க அழுங்க. இங்க அந்த வாலிபன் மறித்து போனான். இங்க உங்க வாலிப பிள்ளைங்க உயிரோட தான் இருக்கு, செத்து இருக்கு. தலையில ஒவ்வொன்றும் ஒரு காடு மாதிரி வளர்த்துட்டு இருக்குது. தலையில என்ன இருக்கு, ஒவ்வொன்றுக்கு தலையில காடு வளர்ந்து கிடக்கு. ஒவ்வொன்றுக்கு காதுல என்ன இருக்கு, கம்மல். போட்டிருக்க துணி, நல்ல துணியெல்லாம் என்ன செய்யணும், குறுக்கி பென்சில் ஆக்கணும். பென்சில் ஃபிட். அது கால் உள்ள நுழையாது. கால் உள்ள நுழையணும்னா அடுத்தது பிளாஸ்டிக் கவர் எல்லாம் உள்ள மாட்டி முக்கி தான் உள்ள போட வேண்டியிருக்கு. பொம்பளை பிள்ளைங்களை சொல்லவே வேண்டாம். இப்போ என்னென்ன சுடிதார் தெரியும், வேற என்னென்ன டிதார் வந்திருக்குன்னு தெரியாது. இல்லை, சின்ன சின்ன பிள்ளைங்களை கூட்டுவாங்க ஜோ பண்ணதுக்கு. அதுக்கு பார்த்தா இங்கே ஓட்டையா இருக்கு. நான் தாயார் மர்களுக்கு உரைக்கிற மாதிரி சொல்லிடுவாங்க, ஏன் உங்க அம்மா கிழிஞ்ச துணி வாங்கியிருந்துருக்கு. நான் கூட கேட்பேன், ஏன் உங்க அம்மா கிழிஞ்ச துணி வாங்கியிருந்துருக்கு. இப்போ எல்லாம் அரையும் குறையும் போட்டு போதான் ஃபேஷன். பிள்ளைங்க கெட்டு போறாங்க. டியூஷன் போடிய பிள்ளை போதையை பயன்படுத்து, படிக்கக்கூடிய பிள்ளைங்க போதையை பயன்படுத்து, குடிக்குதுவ. எல்லா பிள்ளைங்களும் கெட்டு போகுது. தாயும் தோப்புன என்ன, நான் நல்லா தான் வளர்த்தேன், என் பிள்ளை கெட்டு போயிட்டு. நீ நல்லா வளர்த்தா உன் பிள்ளை கெட்டு போவாது. நீனே கெட்டு போயிருக்கனால பிள்ளை நினைச்சா ஈஸியா கெட்டு போகுது. இங்க அந்த வாலிப பையன் என்னவாயிட்டு, அவன் இறந்து போனான். இறந்த வாலிபனை உயிரோட கொண்டு வந்தாரு. உன் புள்ள கெட்டு நஷ்டப்பட்டு செத்து தான் இருக்கு. உலகத்துக்கு ஏற்றபடி இருக்கு.
அது ஒருத்தன் தலைக்கு சுகம் இல்லை, அவன் ஃபேஷன் பான், அதை அப்படியே எடுத்துக்கிட்டு இதோட என்ன செய்யுது, அதை போட்டு அங்கங்கே 2 லைனிங் போட்டுட்டு 2 இங்கேயும் போட்டுட்டு, அவனுக்கு தலைக்கு அது அழகாக இருக்கும், இவனுக்கு தலைக்கு அது பனைமரம் மாதிரி இருக்கும். ஆனால் இவன் அப்படியே போட்டு தெரியும். உலகம் 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 மாயைக்கு பின்னாடி போயிட்டே இருக்காங்க. அறிவு பெருகி போய் தான் தீர்க்கதரிசி சொன்னார், கடைசி காலத்தில் அறிவு பெருகி போகும். இப்போ என்ன, எல்லாரும் கையிலையும் ஒரு தோசைகள் கிடச்சிட்டு எல்லா வேண்டத்த வேலையும் அவன் பார்க்கலாம், யாருக்கும் தெரியும் செய்யாது. உன் புள்ள கெட்டு போச்சு, அது கண்டிப்பாக செல்ஃபோன் வாங்கி கொடுக்கணும். ஏன், என் புள்ள படிக்கிறதுக்கு. அவன் டெய்லி அந்த புக்கு முன்னாடி எழுச்சிக்கிறான், செல்ஃபோனை விரிச்சு வைக்கிறான். கொஞ்சம் போல் மட்டும் நினச்சிவான், ஏதாவது படிக்க வேண்டிய காரத்தை லைட்டாக பார்ப்பான், அது அழகாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி முதல்ல வச்சிருப்பான். திடீர்னு தாயின் தோமன் அந்த பக்கம் கிராஸ் பண்ணால் டக்குனு ஒரு அமுக்கு அது நிற்கும். என் புள்ள உளுந்து உளுந்து படிக்கான். தாயின் தோமன் கடந்து போன பிறகு அவன் அழகாக பாட்டு கேட்டுட்டு இருப்பான். என் பிள்ளை எல்லாம் கெட்டு போய் கிடக்கு. ஒருபடி மேலே போய் சில பெற்றோர் என்ன பண்ணுறாங்க, என் பிள்ளை கண்ணு கெட்டு போயிடும், நான் டேப் வாங்கி கொடுக்கட்டான். டேப்னா என்னன்னு கேட்க வேண்டியது இருக்கு. டேப் வாங்கி கொடுக்கட்டான், அளக்கக்கூடிய டேப் வாங்கி கொடுங்க. 6 அடி குண்டுக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படும் நீ. ஆமாம், ஏன்னா டேப் வாங்கி கொடுங்க, அது குண்டுக்கு இப்போவே தன்னை ஆயத்தமாக்கியாச்சு. கம்ப்யூட்டர் வாங்கி கொடுங்க, லேப்டாப் வாங்கி கொடுங்க. அவன் இருந்தது கெட்டு போகிறான். இப்போ ஒரே ஒரு தான் வருவாங்க, என் புள்ள கெட்டு போயிட்டான், நான் நல்ல புள்ளன்னு நினைச்சேன், இப்போ இப்படி கெட்டு போனான்னு தெரியாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வேற விட்டுட்டே இருந்துச்சு. நீ என்ன, யாரும் பிள்ளைய பற்றி உன் புள்ள தெரியலன்னு சொன்னாலும் அவங்க மேலே சாடி விழுது, என் பிள்ளையோ அப்படி வேணாலும் கிடையாது. அந்த பாவம் பூர்த்தியாகி நிறைஞ்ச பிறகு எப்படி, ஐயோ என் பிள்ளை இப்படிப்பட்ட பிள்ளைன்னு தெரியலையே ஓன்னு ஒரு கல் அழுக. ஆண்டவர் சொல்றார், நீ அழு, முதல்ல உனக்காக அழு, அடுத்து எதுக்காக அழணும், உன் பிள்ளைக்காண்டி அழு. உன் பிள்ளைகிட்ட சொல்ல கேட்கலையா, நீ கண்ணீர் வடி. ஆண்டவரே நான் சொல்றேன், 10 மணிக்கு பிறகு வெளியே போகுது, 6 மணிக்கு பிறகு வெளியே போகுது, 7 மணிக்கு பிறகு வெளியே போகுதுன்னு சொல்றேன். அவன் வர்றது 12 மணிக்கு, அவன் சாப்பிட்றதே கிடையாது. நாளைக்கு கிளாஸுக்கு போகணும், நைட் ஃபுல்லாக செல்ஃபோனில் இருக்கான். காலையில் குளிப்பும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, ஒரு செண்டு மட்டும் அடிக்குது, செண்டு. அந்த அழுக்கு துணியை போட்டு ஒரே போக்கு தான். அப்போ நீங்கள் முழங்கால் இல்லைங்க, என் பிள்ளை சொன்னாலும் கேட்கல, ஆண்டவரே என் பிள்ளைய மாற்றும், அவர் திருத்துவார். அந்த பிள்ளையோட இறுதியும் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ளே ஒரு மாற்றம் வரும். என்கிட்ட யாரோ சொன்னாங்க, என் புருஷன் இப்படி மாறுமான்னு எனக்கு தெரியாதுன்னு. ஒரு மனைவி புருஷனுக்காக வருஷ கணக்காக கண்ணீர் விடுச்சு. அந்த மனுஷன் அவ்வளோ கொடூரமான மனுஷன், ஜெபேட்டுக்கு போக விடாது, ரொம்ப மோசமான ஒரு மனுஷன். ஒரு நாள் நைட் இந்த பொம்பளை திடீர்னு முழிச்சு பார்க்கும்போது இந்த ஆள் ஜோம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பெண்ணால நம்பவே முடியாது. இது ரீசெண்டாக நடந்த சம்பவம். அது கண்ணை கசக்கிட்டு, ஏன் புருஷனா நீ? அப்போ வந்து அவள் கேட்குறாங்க, உங்களுக்கு என்னாச்சு, ஏன் எப்படின்னு? எனக்குள்ளேயே ஒரே உணர்த்து, நான் ஜோம் பண்ணணும், அதை மீறி எனக்கு தூங்க முடியல, நான் என் பாவங்கள் எல்லாம் அறிக்கை பண்ணிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். உங்களுக்கு நொந்துடக்கூடாது, நொம்பலம் வந்துடக்கூடாது. உன் இடுப்பு நொறுங்க ஜெபி என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ யாரும் முழங்கால் நிற்கிற, முழங்கால் தான் இடுப்பு வலிக்கும். முழங்கால் டீ பாக்க கீழே நல்லா துடைப்போம். ஆனால் முழங்கால் ஜோம் பண்ணுன்னா இடுப்பு வலிக்குது. என் முழங்கால் இருந்து ஜோம் பண்ணுங்க, இடுப்பு நொறுங்க ஜோம் பண்ணுங்க, கண்ணீரோட ஜோம் பண்ணுங்க. என் பிள்ளையை திருத்த முடியும்னு சொல்லாதுங்க. நீ எவ்வளோ நாள் உன் பிள்ளைக்காண்டி ஜோம் பண்ணா, கடமைக்காண்டி பிள்ளை ஸ்கூல் போகும்போது என் பிள்ளையை பாதுகாத்துறோம், அது நீ ஒன்றும் சொல்லாட்டான். அவன் பிள்ளைக்கு 2 கண்ணு இருக்கு, அவனே பார்த்துக்கிடுவோம். அந்த பிள்ளைங்க போகுதா, நீ அதுக்கு முன்னாடியே எழுப்பி அழணும். என் பிள்ளை கெட்ட நண்பர்களோடு சேரக்கூடாது. தாறுமாறா ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு காலேஜ் போறது வேற எங்கேயாவது போயிடக்கூடாது. அழுங்க. அவன் ஏதாவது பஸ் ஏறினாலும் இல்லை காரில் ஏறினாலும் தடவை உருவாக்குவார். வீட்டு போல உள்ள உணர்வை கொடுப்பார், பயத்தை கொடுப்பார், எங்கேயாவது தட்டை கொடுப்பார். வீட்டு போல இப்போ பொம்பளை பிள்ளையும் வாலிய பிள்ளைங்க எல்லாம் லவ் லவ் லவ்லாம் சாவுது. யாரு ஜெபிக்கா? யார் பிள்ளைங்களுக்காண்டி ஜெபிக்கா? கேட்ட சொல்லி நானே என் பிள்ளைக்காண்டி ஜெபிக்க. உன் ஜெபம் கேட்கப்படாது. முதல்ல நீங்க பாவங்களை விடுதலை பெறணும், 2 அவங்க பிள்ளைங்களுக்காண்டி ஆளணும், கண்ணீர் வெடிக்கணும். கண்ணீர் வெடிக்க இங்க தாய் அழுற, அந்த அழுகிறத பார்த்து என்ன செய்யறாரு? தொடர்ந்து வாசிங்க. அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி பாருங்கள், கர்த்தர் அவளை பார்த்து மனதுருகி. இங்க என்ன பிரச்சனைனா, உங்களை பார்த்து தேவன் மனதுருகிறதே கிடையாது. அவர் செத்த தேவன் கிடையாது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று இருக்கு. இயேசு கிறிஸ்துவ குறித்து அவர் ஜீவன் உள்ள தேவன் என்றும் அவர் நேற்றும் இன்றும் மாறாதவர் என்று இருக்கு. அப்ப அந்த நாள் கிரியை செய்தவரால இப்ப ஏன் கிரியை செய்ய முடியல? உங்களை பார்த்து மனதுருக முடியல. உங்க மேல கோவம் தான் அவருக்கு வருது. நீங்களே எல்லா பாவத்தையும் உள்ள வச்சு தான் இருக்கிறீங்க. வாசிங்க. கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். பாருங்கள், மறைத்தவனை எழும்ப செய்தார். உன் பிள்ளை இறுதியும் தானே மறிச்சு போச்சு, உணர்வே இல்லை. டே மக்களே சிகரெட் குடிக்காத, டே மக்களே போத வைக்காத, டே மக்களே அவங்க கூட சேராத, டே மக்களே 10 மணிக்கு பிறகு வராத, 12 மணி பிறகு வராத. அப்ப அந்த இறுதியும் கெட்டு போயிட்டு சரீரம் முழுவதும் எனக்கு கெடல. அதுக்கு முன்னாடி அது அடிபட்டு ஆக்சிடென்ட்ல அடிபட்டு எல்லாம் சின்ன ஒரு பையன் வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி தான் இவ்வளவு போல அவனும் இருக்கான்.
அது என் ஃப்ரெண்டுக்காண்டி ஜூம் பண்ணு. உன் ஃப்ரெண்டு என்ன பேக் ஆகிட்டானான்னு கேட்டேன். இல்லை, என் ஃப்ரெண்டு அவனுக்கு இப்போ ஆக்சிடென்ட் ஆகி அவனுக்கு இதெல்லாம் இப்படி கோணி இருக்குது. அவன் இடிச்சதில் ஒரு வயசான பாட்டி இறந்து போனாங்க. நடந்த சம்பவம் போன வாரம் எனக்கு முந்தின வாரம். என்னடா எங்கே வண்டி ஓட்டினான்னு கேட்டதான், இவனுக்கு கொழுப்பை பாருங்கள், விலை கூடின வண்டிகளை வாங்கி இந்த 4 வழிச்சாலை வேலை நடக்குதுல்ல, அதில் இப்போ என்ன நடக்குதுன்னா, வேலை நடக்கிறதுனால வண்டிகள் வராது. இவனும் அதை கணக்கு பண்ணி வச்சுக்கிட்டு நைட்டு 1 மணி 2 மணிக்கு ரேஸ். இதில் ஒரு வயசான பாட்டி, அதுக்கு வேற வேலை இல்லை, அது எப்படியோ கிராஸ் ஆகிருக்கு. இவனை ஏத்துல பாட்டி ஸ்பாட் அவுட். இவன் மோதி இங்கே எப்படி இருக்கு, ஐசியில் சீரியஸ். நீ சொல்லலாம் என் ஃப்ரெண்டுக்காண்டி ஜோம் பண்ணுங்க, முழுமையாக சாவலை இன்னும், இது என்ன கெட்டு போயிருக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், அந்த பையனை குண்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அழுங்க. எதுக்கு அழணும்? ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னாடி அவனை திருத்தம் கண்ணீர் வடிச்சு பாருங்க. பைக்கில் ஏறும்போது அவனுக்கு ஒரு வயிற்று ஒரு கஷ்டம் வரும், வீட்டுக்கு போய் தான் ஆகணும்னு தோணும். வீட்டுக்கு வந்து நிற்பான், ஏம்ல வந்து நிற்கா, கள்ளதை முடிச்சுட்டு வீட்டை போயிருப்பான், சும்மா இருப்பான். எல்லாம் திருந்தும். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதுக்கு முக்கியம், அவர் உங்களை பார்த்து மனதுருகணும். ஒவ்வொரு தாயும் தகப்பனையும் பார்த்து மனதுருகணும். இவன் இவ்வளோ கண்ணீர் வெடிக்கணும் தன் பிள்ளைக்காண்டி, இவன் இவ்வளோ அழான தன் பிள்ளைக்காண்டி, அப்போ ஏன் அந்த பிள்ளையை மாற்றக்கூடாது? கண்டிப்பாக மாற்றுவார். அதுக்காண்டி வாலிய பிள்ளைங்க திமிரு பிடிச்சதோ நேர் மாறி மனசிலாக்கிறேன், தைரியமா நான் பாவச்செல்லாம் என் அம்மா மட்டும் ஜோம் பண்ணி நான் மாற்றுவானி. கொழு பிடிச்சதோ இங்கேயும் சொல்ல முடியாது, அங்கேயும் சொல்ல முடியாது, எல்லாம் மாறி பிடிக்கும். புரிஞ்சுக்கிடுங்க. உங்க பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணுங்க, அழுங்க, கண்ணீர் வெடிங்க. அடுத்த காரியம், உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கண்ணீர் வெடிங்க. இப்ப அநேகரை பாருங்க, வீட்டுல தரித்திரம், கஷ்டம், கடன், பல காரியங்கள். ஆனா ஜெபம் உண்டான்னு கேட்ட ஜெபம் கிடையாது, குடும்ப ஆராதனை உண்டா, அது ஒண்ணும் கிடையாது. ஆதியாகமம் 21:14 வரைக்கும் வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலையிலிருந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து அவருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையை ஒப்புக் கொடுத்து அவளை அனுப்பிவிட்டார். அவள் புறப்பட்டு போய் பேர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் சிலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகரை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயின் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழைத்தாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாது. பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்த பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் திறவையை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். பாருங்க, இங்க தேவையானது தண்ணீர். சுருக்கமா சொல்றேன், தேவையானது ஒன்னே ஒண்ணுதான், தண்ணி. எனக்கு இல்லை, என்ன இல்லை, தண்ணி இல்லை. அப்ப உங்களுக்கு வீட்டுல பாருங்க, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாம இருக்கலாம், பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாம இருக்கலாம், கடன் பாரங்கள் இருக்கலாம், உங்க தேவைகள், வீட்டுல ஆகார குறைவுகள் இருக்கலாம். அது எதுவாக இருந்துட்டு போட்டு வேத வசனத்தை விசுவாசிங்க. தண்ணீர் இல்லை, என்ன பண்ணுனா அழுதாள். தண்ணீர் இல்லை, அழுதாள். அந்த கண்ணீரை பார்த்து சொல்லுகிறார், தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் என்று. உங்களுக்கே தெரியும், அழுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா அந்த கால் எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நடந்து பார்த்திருப்பா. எல்லாம் சுற்றளவு ஃபுல்லா பார்த்திருப்பா, எங்கேயா தண்ணி இருக்கான்னு. ஒன்னும் இல்லாத பிறகுதான் ஓனே அழுது. அப்ப எந்த விதத்திலையும் கடன்ல இருந்து உங்களுக்கு தப்ப முடியாதா? ஒன்னும் இல்லை. எந்த விதத்திலையும் வீட்டுல தரித்திரம் மாறாது, படிக்க வைக்க முடியல, எல்லாம் இருக்கா. நீங்க 4 பேர் உள்ள வீடு, 5 பேர் உள்ள வீடு, எல்லாரும் சேருங்க. சேர்ந்து பைபிள்ல இருக்கு, இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் இருக்கு. அப்போ அந்த காரியத்தை சொல்லி 5 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்க வீட்டை நாளைக்கு சாப்பிடுறதுக்கு வழி இல்லை, எங்க வீட்டுல நோய் உள்ளவங்க இருக்கிறாங்க, படிக்க வைக்க முடியல, எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சேர்ந்து ஜெபம் பண்ணி பாருங்க. நீங்க இருக்கிற வீடு அசையும், தேவனுடைய இருதயம் அசையும், தரித்திரம் மாறும். எப்படின்னு கேட்காதுங்க, அது அப்படிதான். இங்கே ஒருத்தர் இருப்பார், கடன் கூடுது கூடிக்கொண்டே போகுது, கடன் பிடிச்சு நிற்க முடியல. யாரோ சொன்னாங்க, நீ மலை விலைக்கு போ அப்படின்னு. அப்போ வரும்போது அங்கே செல்வராஜ் அப்பா இருந்தாங்க, பார்த்து சொன்னாங்க, ஓய் ரட்சிக்கப்படும், கடன் எல்லாம் தீரும். இந்த மனுஷன் என்ன நினச்சிக்கிட்டாரு, அது எப்படி ரட்சிக்கப்பட்டா கடன் தீரும், சம்பாத்தியம் பண்ணால் கடன் தீரும், செலவு குறைச்சா கடன் தீரும். இது வித்தியாசமாக இருக்கு. அந்த மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொண்டார், அந்த மனுஷன் பாவங்கள் எல்லாம் அறிக்கை பண்ணினார், அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டார், அதிசயமாய் கடன் தீர்ந்துச்சு. அவர் என்ன சொன்னாருன்னா, நான் அங்கிருந்து இங்கே வர்றதுக்கு எனக்கு கையில் டிக்கெட்லாம் எடுக்க முடியாது, நான் நடந்தே வருவேன். இப்போ பாரு, நான் நிறைய வீட்டை கொடுத்துருக்கேன் தம்பி. அதான் சும்மா வாய்க்கு வந்து அப்படிலாம் சொல்லலை. தேவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். செங்கடலை பிளந்த தேவன், அதுல நடந்து போகும்போதும் குண்டும் குழியும் இருக்கும், கடலுக்கு ஆழத்துல குண்டும் குழியும் இருக்கும், அதை வரைக்கும் நடந்து போற சமமாக்குன தேவன். தண்ணீர் அது எங்கேயுமே திடப்பொருளா இருந்தது கிடையாது, அதை அப்படியே திடப்பொருளை நிற்க வச்சுட்டார். தண்ணி வேணும்னு கேட்டாங்க, கண் மலையை பிளந்து கொடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்?
இல்லைன்னு சொல்ல முடியாது, முடியாதுன்னு என்னால் சொல்ல முடியாது. நான் 2 அப்பளம் தான் தண்ணி கொடுத்தார். அவர் தேவன். உனக்கு கடன் பிரச்சனையா, படிக்க வைக்க முடியலையா, பிள்ளைங்களுக்கு கல்யாண வாழ்க்கை பண்ண முடியாது, முதல் வேலை நீ செய்ய வேண்டியது நீ மனுஷனா மாறு, நீ பாவத்தை விடு. 2வது காரியம், எல்லாரும் சேர்ந்து வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து அழுங்க, புலம்புங்க, கண்ணீர் வடிங்க. அடுத்த காரியம், செலவுகள் எல்லாம் குறைச்சி நேரமா உங்க நிலைமைக்கு ஏற்றபடி பிள்ளைங்களை பாருங்க, பையனை பாருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். வாழ்க்கையில தேவன் ஆசீர்வதிக்கக்கூடியவரா இருக்கு. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். கண்களை திறந்தார், துறவை காண்பித்தார், தண்ணீர் திருப்தியா குடிச்சா, தன் பிள்ளைக்கு கொடுத்தா, இன்னும் தேவைக்கு என்ன செய்தா, பாட்டில சேர்த்து வச்சா, துருத்தில சேர்த்து வச்சா. பாருங்க, எதுக்கு அழுதா தெரியுமா? 1 மடக்கு தண்ணி தன் பிள்ளையை கொடுக்கறதுக்கு. தண்ணீரே இல்லாம அந்த பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமா சாவோட கண்டிஷன். அவன் அழுது கொஞ்சம் போல தண்ணி தார ஆண்டவரேன்னு கேட்டான். அந்த தேவன் துறவையே காண்பித்து, நீ கொஞ்சம் போல எடுத்துட்டு போவாத, நான் ஐஸ்வர்ய சம்மனர். நான் யாரு? ஐஸ்வர்ய சம்மனர். நீ என்கிட்ட எடுக்க குறைவே எனக்கு கிடையாது. நீ எவ்வளவு என்கிட்ட எடுத்துட்டு போ, எந்த ஆசிரியம் எடுத்துட்டு போ, திரும்பவும் எனக்கு அந்த ஆசிரியம் நிறைவா தான் இருக்கும். நான் அப்படிப்பட்ட தேவன். அதனால துறவையே காண்பித்து, உன் பிள்ளையை கொடு, நீ குடி, உன் பாட்டில ஃபுல்லா ஏத்திட்டு சந்தோஷமா. அப்போ நீங்க வீட்டுல ஒரு காரியத்துக்காக, ஒரு தரித்திரத்திற்காக, ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபித்தால் கூட மீதுள்ள எல்லாவற்றையும் போக்குவார். செய்ய வேண்டியது ஒரு மனமா எல்லாரும் சேர்ந்து கண்ணீரோட ஜெபம் பண்ணி பாருங்க, அந்த காரியம் மாறும். அடுத்த காரியம், உங்க வீட்டுல ஆசீர்வாதங்கள் வேணுமா? அது எதுவானாலும் சரி, குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கும், எதுவானாலும் சரி, ஆசீர்வாதம் வேணுமா? நீ கண்ணீரோட ஜெபிங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சா 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிங்க. அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரே, உம்முடைய அடியாளின் சிறமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி அந்த அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் செவரகன் கத்திப்படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். பாருங்க, அந்த 10வது வசனம் மிகவும் மனம் கசந்து அழுதாள் இருக்கு. அவள் போய் தேவ சமூகத்துல போய் என்ன பண்ணா தெரியுமா? இப்ப ஆசீர்வாதம் இல்லை, அதாவது செல்வம் இருக்கு, புருஷனுடைய சிநேகம் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா குழந்தை மட்டும் இல்லை. என்ன பண்ணா? நான் விசுவாசிப்பவர் இன்னார் என்று எனக்கு தெரியும். அவள் போய் மனம் கசந்து அழுதா. நம்ம மனம் கசந்து அழுவோம், எது தெரியுமா? ஐயோ அவன் நல்லா இருக்காளே, கைத்திருச்சல், பொறாம, இதுல எல்லாம் மனம் கசந்து சாமம் போடுவாங்க, மனம் கசந்து பெருமூச்சு விடுவாங்க. அவ அப்படி இருக்காளே, என் கூட தானே படிச்சா, இப்ப கார்ல போறாளே. நீங்க மனம் கசந்து அழ வேண்டியதான காரியம் எதுக்கு தெரியுமா? உன்னுடைய நிலைமைய உணர்ந்து நீ அழணும். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது. அந்த ஒவ்வொரு வசனத்தையும் பாருங்க, வார்த்தைகளையும் பாருங்க. சும்மா யாருக்குமே ஆசீர்வாதம் கிடையாது. பாருங்க, தனக்கு ஒரு குழந்தை வேணும் வேணும்னு சொல்லி பல வருஷம் அழுதா. ஒரு குழந்தைய கொடுத்தார். கொடுத்த பிறகு அந்த குழந்தைக்காண்டி அழ வேண்டிய தேவையே இல்லை. நீதிமானின் நிமித்தம் அவனுடைய தகப்பன் களி கூர்ந்தான் என்று இருக்கு. இப்போ ஏண்டா பிள்ளைய பெத்துட்டேன்னு சொன்னா ஒவ்வொருத்தங்க அழுறீங்க. ஏண்டா இந்த பையனை, இந்த பிள்ளைய நான் ஆண்டோட தவமா இருந்து கேட்டு ஏண்டா பெத்துட்டேன், இப்ப இருக்க நிம்மதி இல்லையேன்னு சொல்லி புலம்புறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஒரு நபர்லாம் உண்டு, பிள்ளைங்க நிறைய இருந்துச்சு, ஒரே ஒரு பையனுக்கு ரொம்ப தவம் இருந்தார். கடைசி பார்த்தா இப்ப பையனால நிம்மதியே கிடையாது. ஆனா இங்க ஒரு தாய் அழுறா, அழுறதுக்கு மேல அழுறாள். தேவன் கொடுக்கும் போது அதுக்கு பிறகு அந்த பிள்ளை கெட்டே போகல. அந்த பிள்ளை நிமித்தம் தாய்க்கு பயங்கர சந்தோஷம். என் பிள்ளை அவன் உத்தமன், என் பிள்ளை அவன் பரிசுத்தவான், என் பிள்ளை அவன் தேவனுக்கு பயப்படும், என் பிள்ளை அவன் நியாயாதிபதி, என் பிள்ளை அவன் தீர்க்கதரிசி. எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. ஆசீர்வாதம் வேணுமா? மனம் கசந்து அழுங்க. இங்க அண்ணாள் ஒரு குழந்தைக்காக, ஒரு ஆசீர்வாதத்துக்காக மனம் கசந்து அழுறாள். 20வது வசனம் வாசிங்க. சில நாள் சென்ற பின்பு அந்நாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். வேதம் சொல்லுது, சில நாட்கள் சென்ற பின்பு. நீ அழுறியா? இங்க எல்லாருமே பிசாசு வஞ்சிக்கிறான் பாருங்க. இது அழுறது உண்மைதான், கண்ணீர் வடிக்கிறது உண்மைதான், ஆண்டவரேன்னு சொல்லி கதறது உண்மைதான். ஆனா ஏதோ ஆண்டோட கொடுத்து வச்சது போல ஒரு காலுவாங்க, 2 தடவை அப்புறம் ஆண்டவரும் கண்ணு தெரியாம இல்ல. ஒழுங்கா இருக்கும். நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியணும், மனத்தாழ்மை உள்ளவங்களா இருக்கணும், நீங்க கேட்கிறவர் யார் என்று தெரியணும். கிடைக்கிற வரைக்கும் இரவும் பகலும் கேட்க வேண்டியது நம்முடைய கடமை என்று உணர்வுள்ளவங்களா இருக்கணும். இங்க சொல்லப்பட்டிருக்கு, கேட்ட உடனே கிடைக்கிற சில நாள் சென்ற பின்பு. அப்ப ஒருவேளை 1-2 வாரங்கள் ஆகலாம், 1-2 மாசங்கள் ஆகலாம். ஆனா உன் கண்ணீருக்கு பலன் உண்டு, உன்னுடைய பெருமூச்சுக்கு விடுதலை உண்டு, உன்னுடைய மனம் கசந்து அழுகக்கூடிய அந்த தன்மைக்கு அங்க இரக்கம் உண்டு. அவர் இரக்கம் உள்ள தேவன். ஆசீர்வாதம் வேணுமா? அழுங்க அழுங்க அழுங்க, அதிக நிச்சயமா திருவார். 84வது சங்கீதம் 6வது வசனம் வாசிங்க. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அது நீரூற்றாக்கி கொள்கிறாள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். பாருங்க, நீங்க அழுதாதான் நீரூற்று கிடைக்கும். இப்ப எனக்கு நீரூற்றுங்கிறதான ஆசீர்வாதம் வேணும். என்ன வேணும்? நீரூற்று என்கிறதான ஆசீர்வாதம் வேணும். வெயில் இருந்தாலும் அந்த நீரூற்று பக்கம் போனா
தணுப்பா தான் இருக்கும். காற்று அடிக்கும்போது அழகா இருக்கும். அதை சுற்றிலும் எப்படியாவது என்ன இருக்கும், பாலைவனத்தில் நீரூற்று இருந்தாலும் அது சுற்றிலும் என்ன இருக்கும், பேரிச்சம்பழம் மரங்கள் இருக்கும், வேற மரங்கள் இருக்கும். அப்ப இப்ப எல்லாருக்குமே நீரூற்று வேணும், ஆசீர்வாதம் வேணும், செழிப்பு வேணும். அழ மட்டும்தான் விருப்பம் இல்லை. வேதம் சொல்லுது, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து. என்ன கஷ்டமானாலும் சரி, இப்போ நீங்க அழ வேண்டும். இப்ப நீங்க தேவ சமூகத்துல காத்திருக்கோம். இப்ப நீங்க அழுது ஆண்டவரேன்னு கூப்பிட வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25 அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள். கண்ணீர் யாவையும் துடைப்பாருன்னு இருக்கு. அவர் மரணத்தை ஜெயமா விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து. பாருங்கள், கண்ணீரை துடைத்துன்னு இருக்கு. நீ கண்ணீர் வடிச்சாதானையா துடைக்க முடியும்? நான் கண்ணீரே வடிக்க மாட்டேன், அது எனக்கு வெக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல. ஆசீர்வாதம் கிடைக்கும் எப்படி கிடைக்கும்? கண்ணீர் வடிச்சாதானே கிடைக்கும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61:3 வாசிங்க. துக்கம் துயரங்கள் எல்லாத்தையும் அப்படியே ஆனந்த சந்தோஷமா மாற்றுவார். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். பாருங்க, நீங்க துக்கப்பட்டு பாருங்க. இப்ப இந்த உபதேசம் எல்லாம் கிடையாது. நீ வாரியா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமா, ஆசீர்வதிப்பார். அது அந்த கர்த்தர் இல்லை, அந்த கிறிஸ்து பிசாசு ஒளியின் வேஷத்தை தரித்து தேவனை போல வந்து நிற்பான். இப்ப ஆசீர்வாதம் தான், எல்லாருக்கும் ஆசீர்வாதம். நரகத்துக்கு கூண்டோடி போலாம். வாசிங்க. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களை சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை. ஏன் நீ துயரப்படியா? இப்போ நீ அழு, இப்ப நீ கண்ணீர் விடி. உன் நிலைமைய உணர்ந்து, என் நிலைமை இப்படி இருக்கு, எனக்கு இறந்தாண்டவரேன்னு அழுது பாரு, விடுதலை உண்டு. அழுங்க, கண்ணீர் வெடிங்க, துயரப்பட்டு பாருங்க, ஆனந்தம் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஆனந்தம் இல்லை, புருஷன் நிமித்தம், பிள்ளைங்க நிமித்தம், வீட்டின் தரித்திர நிமித்தம், பல காரண நிமித்தம் உங்களுக்கு ஆனந்தம் இல்லாம இருக்கலாம். ஆனா அழுது பாருங்க, எல்லாம் மாறும். 126வது சங்கீதம் 5வது வசனம் வாசிங்க. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். விவசாய பாருங்க, அவன் தேவனையே சார்ந்து இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஏக்கக்கணக்கில் இடம் இருக்கும், சும்மா தண்ணி வச்சிட முடியாது. அப்போ அவன் விதைக்கும் போது மனசுல இருதயத்துல அழும், ஆண்டவரே உண்மையே நினைச்சு நான் விதைக்கிறேன், ஆண்டவரே கடன் வாங்கி விதைக்கிறேன், ஒண்ணுமே அவனுக்கு கிடைக்காது. புல் வளரும், அதோடு கூட களைகள் வளரும். நீ பருவ காலத்தில் அந்தந்த வேலைகளை எனக்கு மழையை தந்து எனக்கு என்ன செய்யணும், விளைச்சலை தாரு ஆண்டவரேன்னு சொல்லி அவன் கண்ணீர் வடிச்சிட்டு தான் அவன் விதைப்பான். விதைக்கும் போது கண்ணீரோட விதைப்பாங்க. கண்ணீரோட விதைக்கிறவர் கம்பீரத்தோட அறுப்பாரு. நீங்க கண்ணீரோடு அழுது 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 தேவ சமூகத்துல அழுது 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 எனக்கு இது வேண்டும், எனக்கு நிலைமை இப்படி இருக்குன்னு அழுது அழுது விதைச்சு பாருங்க. அந்த கண்ணீரை விதைச்சு பாருங்க, கம்பீரத்தோடையே அறுப்பீர்கள் என்று இருக்கு. லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தின் இடைப்பாகம் சொல்லுது, அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று. குருவியை போஷிக்கிறாரு, மிருகங்களை போஷிக்கிறார், எல்லாத்தையும் போஷிக்கிறார். அப்ப உங்களை போஷிக்க மாட்டாரா என்றதான விசுவாசம் தான் தேவை. உங்களுடைய தேவன் பரம தகப்பன். அப்போ அவர் என்ன சொல்றாரு, நீ அழுது கண்ணீரோட கேட்டுப்பாரு தருவேன் என்று சொல்றார். அழுது கண்ணீரோட கேட்டு பாருங்க, நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறதுனால நிச்சயமாய் தருவார். நீதிமொழியின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. நிச்சயமாய் முடிவு உண்டு என்று இருக்கு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. தெளிவா சொல்லுது. நீ வேற ஷார்ட்கட்டை தேடாத, வேற பரிகாரத்தை தேடாத, வேற மக்களுடைய ஆலோசனை தேடாத. வேதம் தான் வெளிச்சொன்று, போதக சிச்சை ஜீவ வழி இருக்கு. நீ ஜீவனோடு வாழணுமா, ஆத்மா செத்து வாழணுமா, ஆத்மா ஜீவனோடு வாழணுமா, இதான் வழி. வேதம் சொல்லுது, நீ அழு கண்ணீர் வடி, உன் ஜெபத்தை மாற்று. கடமைக்கு ஒரு ஜெபம் இல்ல, எப்போ கேட்டாலும் ஒரே விதத்துல தான் இருக்கும் அந்த ஜெபம். எப்போ கேட்டாலும் இந்த உடனே டேப்ரி கேட்டுற மாதிரி ஒரே வித ஜெபம் மட்டும் இருப்பாங்க, ஒரே மாதிரி நாளைக்கு ஜெபம் அப்படியே இருக்கும். அப்போ அது என்ன, இருதயத்தில் அது உறைஞ்சு போச்சு, கடமைக்காக வாய்ப்பாடு போல அப்படியே போயிட்டு இருப்பாங்க. அதல்ல ஜெபம். இருதயபூர்வமா என் பரம தகப்பன்ற பேசுறேங்க உணர்வோட நான் என்ன வேண்டுறேன்னு தெரியணும். இது வாய்க்கு வந்து உளறிட்டே இருக்குது. வேதத்திலே இருக்கு, யாருக்கு ஜெபம் கேட்கப்படாதுன்னா வீண் வார்த்தை அலப்புற ஜெபம் கேட்கப்படாதுன்னு இருக்கு. நீங்க ஜெபிக்கிறவர் யார் என்று தெரியணும். நீங்க என்ன தேவையில அறிந்து ஜெபிக்கிறீங்களோ, எப்படி ஜெபிக்கிறீங்கன்னு தெரியணும். நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை என்ன, வீண் போக. சுவிசேஷத்தை கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் விசுவாசிங்க. நீங்க ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தை மாற்றுங்க, உங்க ஜெப பேட்டர்னை மாற்றுங்க. எப்படி ஜெபிக்கணும், கண்ணீரோட அழுது புலம்பி ஒரு மனதோட எனக்கு இந்த விடுதலை வேணும். யாக்கோபு போல, ஆண்டவரே நீ என்னை ஆசீர்வதித்தாலே உம்மை விட்டேன், நான் எத்தன், அது மாறணும். நான் தேவனுக்கு பிரியமானவன், இஸ்ரவேலன், இந்த பேர் எனக்கு வேணும். தேவன் நிச்சயமாகவே உங்களுக்கு முடிவை தருவார். உங்க நம்பிக்கை ஒரு காலம் வீணாகாது. லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. இரவும் பகலும் கேட்கிறவங்களுடைய காரியத்துல அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று இருக்கு. தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து
அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? இந்த வசனத்தை கொஞ்சம் விசுவாசிங்க. நிச்சயமாய் முடிவு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க இரவும் பகலும் ஆண்டவர் நோக்கி கண்ணீர் வடிக்கலாம். ஒருவேளை உங்களை பார்த்து சொல்லலாம், நீங்க எது கண்ணீர் வடிக்க வேற காரியத்தை பண்ணலான்னு சொல்லி அறிவில்லாத இந்த ஜனங்கள், பணபலம் நிறைந்ததான அந்த ஜனங்கள் சொல்லலாம். ஆனா வேதம் சொல்லுது, இரவும் பகலும் என்ன செய்யணுமா? இரவும் பகலும் கண்ணீர் வடிச்சு பாருங்க. நீங்க இரவும் பகலும் கண்ணீர் வடிச்சு பாருங்க, தேவன் நியாயம் செய்வார் என்று. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? உங்களுக்கு நிச்சயம் நியாயம் செய்வார். விசுவாசம், விசுவாசமே இல்லைன்னா உங்களை யாருமே ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் அப்படி சொல்றேன்? பேதுரு அப்போஸ்தலர் தண்ணியில் நடந்து போயிட்டே இருந்தார். ஆண்டவரே பார்த்துட்டு இருந்த மனுஷன் புயல் காற்றடிக்கும் போது விசுவாசத்தை மட்டும் விட்டார். என்ன ஆச்சு? தேவன் இயேசு கிறிஸ்து பார்த்துட்டே தான் இருக்கிறாரு. இந்த மனுஷன் தண்ணியில மூழ்கிட்டே தான் இருக்கார். இயேசு பார்த்துட்டே தான் இருக்கார், தூக்கவே இல்லை. என்ன தூக்குன்னு சொன்ன தூக்குனார். அதே மாதிரி தான் நீங்க கன்வென்ஷனுக்கு, எத்தனை கன்வென்ஷனுக்கும் போங்க, எங்கேயும் போங்க, எந்த பெரிய பெரிய மீட்டிங்கும் போங்க, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமும் கிடையாது. நீங்க விசுவாசிக்கணும். நீங்க அவரை விசுவாசிக்கணும். அடைக்கலான் குருவிகளை காட்டும் நீங்க விசேஷமானவர். அவரை விசுவாசித்து வேத வசனத்தின்படி உங்களை ஒப்பு கொடுத்து பாவங்களை அறிக்கை பண்ணி கண்ணீரோடு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. அதிக நிச்சயமா அந்த தேவன் என்ன பண்ணுவார் என்றால் உங்களுடைய காரியத்துல நியாயம் செய்வார். எதுக்காக நியாயம் செய்வார்? என்ன காரியத்துக்காக நீங்க ஜெபம் பண்றீங்க அந்த காரியத்தை நியாயம் செய்வார். புருஷன் சரியில்லையா, மனைவி சரியில்லையா, பிள்ளைங்க சரியில்லையா, நியாயம் செய்வார். ஆனா பொறுமையா இருக்கணும். ஆனா விசுவாசமோடு இருக்கணும். ஆனா உங்களுக்குள்ள பாவம் இல்லாதவனும் பாவரிக்கை பண்ணணும். ஆனா நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நான் கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசிங்கள், கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க. உங்க கண்ணீர் தேவனுடைய கணக்குல இருக்கு. உங்களுடைய கண்ணீர் அவருடைய துருத்தியில் இருக்கு. கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசிங்க. என்னென்ன ஆசீர்வாதம் வேணுமோ எல்லா காரியங்களுக்கான ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.